ஒரு அடிப்படை செய்தியாக சொல்லிக்கொண்டு அவர்கள் பாராட்டுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள்ளே இன்றைக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு திருவாசகம் பற்றிய உரை. ஒன்றை முதல் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். உரை பொருளை பிறகு சொல்லுகிறேன். எந்த ஒரு தமிழனுடைய வீட்டிலேயாவது திருக்குறள், திருவாசகம் என்ற இரண்டு நூல்களும் இல்லாவிட்டால் அவன் தமிழனே அல்ல. இதை யாரையும் நோகப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, சத்தியமாக நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். தயவு செய்து இதுவரை உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு நூல்களும் இல்லாவிட்டால் இந்த ரெண்டு நூல்களையும் வாங்கி நீங்கள் படிக்க கூட வேண்டாம், பூஜை அறையில் வையுங்கள். உங்களிலே சில பேர் நினைக்கலாம், இவர் ஏதோ பதிப்பு போட்டிருக்கிறார் போல இருக்கிறது, விற்பனைக்காக சொல்கிறார் நினைக்கலாம். அப்படி எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. நான் பதிப்பு போடவும் இல்லை. திருக்குறளையும் திருவாசகத்தையும் பூஜை அறையிலே வையுங்கள். இது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய், படிக்காமல் பூஜை அறையில் வைக்க சொல்கிறாய் ஏன் என்று கேட்டால், உங்கள் பிள்ளைகள் அந்த நூல்களை கண்களாலாவது காணட்டும், கண்களாலாவது காணட்டும். போகிற போக்கிலே இப்படி நூல்கள் இருக்கின்றன என்பது கூட தெரியாமல் போய்விடுமோ என்று அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சத்தினாலே சொல்கிறேன், அத்தகைய நூல்களை பூஜை அறையிலே வைத்து கும்பிடுங்கள். இப்பொழுது திருப்ப முதல்ல இருந்து சொல்லுகிறேன். இப்பதான் தெரிகிறது, நான் படிக்க இப்பதான் ஆரம்பிக்கிறேன் என்பது தெரிகிறது. உலகத்திலே எங்காவது இப்படி நூல்கள் இருக்குமா? ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம திருக்குறளை ஆரம்பம் எல்கேஜி என்று சொல்கிறீர்களே, அந்த குழந்தை பிள்ளைகளுக்கும் திருக்குறள் பாடம் சொல்ல முடியும். PhD படிக்கிற மாணவனுக்கும் பாடம் சொல்ல முடியும். வேற எங்காவது இப்படி ஒரு நூல் இருக்குமா? PhD படிக்கிற மாணவனுக்குரிய நூல் முதலாம் வகுப்பிலே படிக்கிற மாணவனுக்கு சொல்ல முடியுமா? அல்லது முதலாம் வகுப்பு மாணவனுடைய நூல் PhDக்கு சொல்ல முடியுமா? ரெண்டு பேருக்கும் சொல்லக்கூடியதாக திருக்குறள் இருக்கிறது. இந்த நூலை போற்றாமல் இருந்தால் நாம் நமக்கு நாமே செய்கிற அவமரியாதை இல்லையா? திருக்குறளை படிக்கிற பொழுதெல்லாம் நான் நினைக்கிறது, முருகா, எனக்கு இன்னும் பிறவிகள் இருந்தால் நான் அன்றாடம் பூஜையிலே செய்கிற 3 வழிபாடு, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். என்னவென்றால், நான் அன்றாடம் கடவுளிடம் வேண்டுகிற 3 விஷயம், வேறொன்றும் இல்லை. முருகா, எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் அத்தனை பாவம் நான் செய்திருக்கிறேன் என்பது எனக்குத்தான் தெரியும். அப்படி செய்தபடியால் சொல்கிறேன், எனக்கு பிறவி இருந்தால் நான் அடுத்த பிறவியிலே ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும். இது என்னுடைய முதல் வேண்டுகோள். பொய்மையாக சொல்லவில்லை. அதற்கு அடுத்து கேட்பேன், தமிழனாக பிறந்தால் போதாது, நான் சைவனாகவும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சமயத்தினுடைய பெருமதி எனக்கு தெரியும். மூன்றாவது, அது என்னுடைய சின்ன ஆசை, அப்படி நான் தமிழனாகவும் சைவனாகவும் பிறந்தால் மீண்டும் என் யாழ்ப்பாணத்திலேயே நான் பிறக்க வேண்டும். எவ்வளவுதான் மற்ற இடங்களில் சிறப்பு கிடைத்தாலும் நம் தாய்மண் தருகிற சுகம் ஒரு சுகம்தானே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்த நாடல்லவா? அந்த மண்ணை மிதிக்கிற பொழுது வருகிற திருப்தி பொன்னை மிதித்தாலும் வருமா? அந்த உணர்ச்சியிலே இதை சொல்லுகிறேன். நான் அதனாலே தான் சொல்வதுண்டு, நாங்கள் தமிழ் ஒரு எல்லையற்ற கடல், எல்லையற்ற கடல். நான் என்னுடைய ஆசிரியரிடம், ஒரு பேரறிஞரிடம் நான் பாடம் கேட்டேன். இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்பது அவருக்கு பெயர். நான் பாடம் அவரிடம் கேட்க போன பொழுது 40 வயது எனக்கு. சொற்பொழிவாற்றிய தொடங்கிய பிறகுதான் என்னுடைய அறிவு குறைவு எனக்கே தெரிந்தது. ஏதாவது புதிதாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் பாடம் கேட்க போனேன். ஒரு தென்னந்தோட்டத்திலே ஒரு சின்ன கோயில் மடியிலே படுத்திருக்கிறார். பேரறிஞர், ஒரு 4 முழ வேட்டி, ஒரு துண்டு. அவரை பார்த்தால் அறிஞர் என்றே சொல்ல மாட்டீர்கள், அப்படி படுத்திருக்கிறார். போய் பார்க்கிறேன், கோயிலடியிலே படுத்திருக்கிறார். கையிலே சிவஞான போத நூல், தமிழ் நூலினுடைய கடைசி நூல். அவரிடம் போய் வணங்கி, ஐயா, நான் உங்களிடம் பாடம் கேட்க வேண்டும் என்றேன். ஒரு கிண்டல்கார கிழவன். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன் ஏதாவது பரீட்சை எடுக்க போகிறாயா என்றார். ஏனென்றால் படிப்பதே பரீட்சைக்குத்தான் என்பது ஒரு உலகம் வந்துவிட்டது. இல்லை ஐயா, அறிவுக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். ஏன் அறிவு வேணும் என்று அடுத்த கேள்வி என்னை கேட்டார். நான் சொற்பொழிவாற்றுகிறவன், பேசுகிறவன், படித்தால்தான் பேச முடியும், அதனால் தான் படிக்க விரும்புகிறேன் என்றேன். அவர் சொன்னது இன்றைக்கும் எனக்கு பதிவாக. அவர் உடனே எனக்கு சொன்னார், அதிகம் படித்தால் பேச முடியாமல் போய்விடும் என்றார்.
சத்தியமான வார்த்தை பாருங்கள். அப்படியானால் நீர் படிக்காதேயும், படித்தால் எங்க ஊர்ல அப்படி இளைஞர்களையும் மரியாதை சொல்லி பேசுவார்கள், அப்படியானால் நீர் படிக்காதேயும் படித்தால் பேச முடியாமல் போய்விடும் என்றால் என்னை இவர் கிண்டல் பண்ணுகிறார் என்று நினைத்தேன். அவர் சொன்னது சத்தியம் என்பது இன்று எனக்கு புரிகிறது. அவரிடம் நான் பாடம் கேட்க போன பொழுது அவர் என்னை உதாசீனப்படுத்தினார். இன்றைக்கு முடியாது, நாளைக்கு வா என்றார், நாளைக்கு போனேன். அடுத்த வாரம் வா என்றால் அடுத்த வாரம் போனேன். எவ்வளவு என்னை அலட்சியப்படுத்தினாரோ நான் விடாமல் பிடித்தேன். கடைசியாக பஞ்சாங்கம் கொண்டு வா என்று கேட்டு நாள் பார்த்து எனக்கு ஒரு பாடம் குறித்தார். என்ன பாடம் படிப்பது என்று நினைத்து ஒரு 10 புத்தகம் கொண்டு போனேன். சேக்கிழார், கம்பன், ராமாயணம், திருக்குறள் எல்லாம் கொண்டு போனேன். போய் உட்கார்ந்த உடனே என்னை கேட்டார், என்ன படிக்க போகிறாய் என்று கேட்டார். நான் இந்த நூல்கள் பெயரெல்லாம் சொல்லி, இதெல்லாம் என்னுடைய ஆசை, அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெருமை. இன்னென்ன நூலெல்லாம் படிக்க போகிறேன் என்று சொன்னேன். அவர் சிரித்து விட்டு சொன்னார், முதலிலே ஒன்றை படி என்றார். ஐயா சொல்லுகிறதை படிக்கிறேன் என்றேன். திருக்குறளை எடு என்றார். திருக்குறள் படிக்க போகிறேன் என்ற உடனே என்னுடைய அபிப்பிராயம், அவர் பெரிய அறிஞர், நானும் ஒரு தமிழறிஞன், எனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம். ஆகவே 2 பேர் சேர்ந்து படிக்கிறபடியால் ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரமாவது படிக்க போகிறோம் என்று நினைத்து அந்த புத்தகத்தை எடுத்து திறந்தேன். முதல் குறளை வாசி என்றார், வாசித்தேன். அரை குறளுக்கு உரை சொன்னார். அவர் சொல்லத் தொடங்குகிற பொழுது காலை 8 மணி, முடிக்கிற பொழுது மதியம் 2 மணி. அகர முதல எழுத்தெல்லாம் இதற்கு உரை சொன்னார். நான் படித்த கல்வியிலே, நான் வழிபடுகிற தெய்வத்திலே சத்தியம் பண்ணுகிறேன், புகழ்ச்சியக்காக, பொய்மைக்காக, ஒரு வியப்புக்காக இந்த செய்தியை சொல்லவில்லை. சத்தியமான வார்த்தை. ஏன் நான் திகைத்து போய்விட்டேன். இப்படி தமிழ் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 8 மணி ஆரம்பித்த வகுப்பு 2 மணி ஆகிறது. அவர் அதற்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடல் போல வருகிறது. எனக்கு அப்படி பாடம் கேட்டு பழக்கம் இல்லை. தவித்து போய்விட்டேன். சீமந்த நிலத்திலே உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம். சேர்லாம் போட மாட்டார். உட்கார்ந்து அவர் சப்பானி கட்டினார் என்றால் அப்படியே இருந்து பேச சொல்லுவார். எனக்கு பசி வேற ஆரம்பித்து விட்டது. 2 மணி ஆகிவிட்டது. நான் எப்படி அவருக்கு சொல்வது? அவரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், நிறுத்த முடியாது. ஒரு மாதிரி இருந்த இடத்திலே நெளிந்து கிழிந்து எனக்கு பசிக்கிறது, என்னாலே இயலவில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினேன். அவர் அதை விளங்கிக் கொண்டார். சிரித்து விட்டு கேட்டார், உமக்கு பசி வந்து விட்டது போல என்றார். நான் வாயாலே சொல்ல முடியாதை கேட்டு விட்டாரே என்று சந்தோஷம். மௌனமாக இருந்தேன். என்னை விடப்போகிறார் என்று நினைத்தேன். அவர் சொன்னார், எனக்கு எண்ணங்கள் வந்து விட்டது, இது நாளைக்கு வராது, பசித்தாலும் பரவாயில்லை, இருந்து கேட்டுவிட்டு போம் என்று 3 மணிக்கு அனுப்பினார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தமிழ் அவ்வளவு விரிந்தது. 10 பிறவி எடுத்தாலும் படிக்க முடியாது. அதே போல சைவத்துக்குள்ளே, சமயத்துக்குள்ளே போனீர்கள் என்றால் அது இன்னொரு கடல். இந்த உலகத்திலே பெரிய பெரிய வல்லரசுகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், பெரும் பெரும் செல்வந்த நாடுகள் எல்லாம் ஒரு அழியாத ஒரு நூலாவது தம் இனத்துக்கு கிடைக்காதா என்று தவம் செய்கிறார்கள். அதை உண்டாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். எங்களுக்கு அப்படி அழியாத நூல்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறது. அதை போற்ற தெரியவில்லை. எவ்வளவு இழிந்தவர்கள் நாங்கள். இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி வரும், அப்ப இவ்வளவு நூல் இருக்கிறதே, இந்த நூலை எப்படி படித்து முடிப்பது? தமிழ் என்றால் இவ்வளவு நூல்களை எப்படி படித்து முடிப்பது? அதற்குத்தான் நான் சொல்லுகிறது ஒன்று, தமிழ் முழுவதும் படிக்க வேண்டுமா? எத்தனை ஆயுள் எடுத்தாலும் போதாது. ஒரே ஒரு வழி செய்யலாம். தமிழ் முழுவதும் படிக்க வேண்டுமானால் திருக்குறளை படியுங்கள். தமிழ் முழுவதும் படித்ததற்கு சரி. சமயம் முழுவதும் படிக்க வேண்டுமா? ஆயிரக்கணக்கிலே நூல்கள் இருக்கின்றன, படித்து முடிக்க முடியாது. திருவாசகத்தை படியுங்கள். சமயம் முழுவதும் படித்ததற்கு சரி. இதை நான் சொன்னால் உங்களுக்கு மிகையாக இருக்கும். படித்து பாருங்கள். நான் சொல்வது உண்மை என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். தமிழ் முழுவதும் படிக்க திருக்குறள் படித்தால் போதும். சைவம் முழுவதும் படிக்க திருவாசகம் படித்தால் போதும். அந்த திருவாசகத்திலே இருந்து ஒரு செய்தி சொல்லப் போகிறேன். அது சற்று பிரச்சனையான செய்தி. அந்த பிரச்சனைக்கு வருவதற்கு முதல் மணிவாசகரை எனக்கு பிடித்ததற்கான காரணம் சொல்லுகிறேன். நான் படிக்கிற பொழுது ரொம்ப சாதாரண மாணவன். எனக்கு வகுப்பில் ஒரு கட்டித்தனமும் கிடையாது. முதல் நான் படித்த பள்ளிக்கூடத்திலே என்னை ஒரு பேச்சு போட்டிக்கு அனுப்பினார்கள். என் நிலை என்ன என்று சொல்லுகிறேன். பாரதி பற்றிய பேச்சு எழுதி தந்திருந்தார்கள். பாடமாக்கி விட்டு போனேன். மேடையில் ஏறி பேச்சு போட்டி, ஒவ்வொருத்தர் இளைஞர்களாக பேச வைத்தார்கள். என்னை பேச அழைத்ததும் மேடையிலே போய் நான் பேசத் தொடங்கினேன். ஒரு வரி சொன்னேன். பாரதி எட்டயபுரத்திலே பிறந்தார் என்று சொன்னேன். மிச்சமெல்லாம் மறந்து போய்விட்டது. சத்தியமான வார்த்தை, மறந்து போய்விட்டது. நடுவர்கள் என்னை ஊக்கப்படுத்துகிறார். சரி, நினைத்து பேசு, பரவாயில்லை, பேசு பேசு என்றால் அவர்கள் சொல்ல சொல்ல துப்பர வருகிறதும் வரமாட்டேன் என்று விட்டது.
கடைசியிலே ரொம்ப இறங்கி அடுத்த முறை நான் நன்றாக பாடமாக்கி விட்டு வந்து பேசும் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். பேச்சு என்பது எனக்கு அவ்வளவு பயம். ஆனால் நான் படிக்கிற பொழுது ஒன்று செய்வேன், என் ஆசிரியர்களோடு என் புத்தி ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் ஆசிரியர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய புத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய கல்வி முறை. என் ஆசிரியரோடு நான் அந்த மாதிரி பழகுவேன். அவர்களும் என்னுடைய உண்மைத்தன்மை விளங்கிக் கொண்டு என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நான் முதல் திருவாசகத்தை எடுத்து ஒரு தரம் படிக்க வேண்டும் என்று திருவாசகத்தை திறந்தேன். என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு கொள்கை வைத்திருக்கேன், ஏதாவது ஒரு நூலை நான் படிக்க வேண்டுமானால் வலிந்து ஒரு காலமும் படிக்க மாட்டேன். எனக்கு நூல் தருகிற எல்லாருக்கும் நான் சொல்வதுண்டு, கட்டாயம் அவர்கள் நூலை தந்தால் எடுத்து முதல் பக்கம் நான் படிப்பேன். அது கட்டாயமாக நான் என்னை வலிந்து படிப்பேன். அதற்கு பிறகு அந்த நூல் என்னை படிக்க வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் படிக்க மாட்டேன். முதல் பக்கத்தை நான் படிக்கிற பொழுது அந்த நூல் இனியும் மற்ற பக்கங்களை வாசி என்று என்னை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படிதான் என்னால் படிக்க முடியும். திருவாசகத்தை படிக்கலாம் என்று ஒரு நாள் எடுத்து திருவாசகத்தை திறந்தேன். சும்மா ஒரு கை வச்சு திறந்தேன். வந்த முதல் பாட்டு என்னை பிரமிக்க செய்தது. வந்த முதல் பாட்டே என்னை பிரமிக்க செய்தது. என்னவென்றால், நான் இளமையிலே இருந்து சமயத்துறையிலே ஈடுபட்டவன். அது என்னமோ எனக்கு கடவுள் தந்த ஒரு வரம். நான் எத்தனையோ பிறவியிலே செய்த புண்ணியம். மேடையிலே சொல்லக்கூடாது, ஆனாலும் நீங்கள் சமய ஈடுபாடு உள்ளவர்கள், இந்த மண்ணிலே வாழுகிறவர்கள் என்று தெரிந்தபடியால் எத்தனையோ வீடுகளுக்கு போனேன். எல்லாரும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். உண்மையிலே சொல்ல போனால், இறைவனுக்கு ரொம்ப அருகிலே போய்விட்டு இந்த உலகம் என்னை மதிக்க வேண்டும் என்ற வித்தை ஆசையாலே ரொம்ப தூர வந்தவன் நான். இன்றைக்கு அதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவன் நான். இறைவனுக்கு ரொம்ப அருகிலே போய்விட்டு அதனுடைய பெருமதி தெரியாமல் உலகம் என்னை மதிக்கிறதில்லையே, நான் மதிக்கும்படியாக ஆக வேண்டுமே என்று கேட்டு ஒரு பெரிய சொத்தை இழந்துவிட்டு ஒரு சிறிய வரத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு மேடையாக பேசிக்கொண்டு அநியாயமாக என் வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்திலே சொல்கிறேன். திருவாசகத்தை எடுத்து நான் படிக்கிற போன பொழுது அந்த முதல் பாட்டு என்னை அதிரச் செய்தது. அதிரச் செய்ததற்கு காரணம் என்னவென்றால், ஆன்மீக துறையிலே இளமையிலேயே ஈடுபட்ட காரணத்தினாலே எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது. இந்த பொய் என்ற ஒன்று இருக்கிறதே, மனிதர்களிடம் பூந்திருக்கிற பொய் என்ற ஒன்று இருக்கிறதே, அந்த பொய் ஆரிடம் அதிகம் இருக்கிறது என்று கேட்டால், தயவு செய்து பெரியவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், நான் என் அனுபவம் கொண்டு சொல்வது தவறானால் நீங்கள் விட்டு விடுங்கள். மற்றவர்களை பொய் சாருவதை விட சமயத்துறை சார்ந்தவர்களிடம் பொய் அதிகம் வந்து சார்ந்து விடுகிறது. இது என் அனுபவம். ஏனென்றால், நெற்றியில் விபூதி பூசிவிட்டாலே மற்றவர்கள் நம்மை வணங்குகிறார்கள். வணங்கினுடனே உள்ளம் என்ன நினைக்கிறது என்றால், இவர்களை விட நான் பெரியவன் என்று நினைத்து பொய்மை வந்து என்னை கவ்விக்கொள்கிறது. நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். பொய்யானவர்கள் சமயத்துறையிலே நிறைந்து கிடக்கிறார்கள். என்றைக்கோ வாசித்த ஞாபகம், கல்கியிலே கொத்தமங்கலம் சுப்பு ஒரு கதை எழுதினார். அந்த கதை தலைப்பு கூட மறந்து போய்விட்டது, அந்த செய்தி ஞாபகம் இருக்கிறது. ஒரு கோயில், அந்த கோயிலே வெள்ளிக்கிழமை பஜனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கூடி பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தம்மை மறந்து எல்லா மெய்யடியார்களும் ஒருவர் இசையோடு பாடல் சொல்ல பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த ஊரிலே இருந்த மிகப்பெரிய சமய பெரியார், நன்றாக படித்தவர், சமயத்துறையிலே நல்ல அறிவும் ஞானமும் உள்ளவர். அவர் அந்த நேரம் அவர் கொஞ்சம் கோயிலுக்கு லேட்டா வந்தார். அப்படி வருகிறார். நெற்றி நிறைய விபூதி, உடம்பெல்லாம் விபூதி, கழுத்திலே பெரிய ருத்ராக்க மாலை, நெற்றியிலே பெரிய குங்கும பொட்டு, வெள்ளை வெள்ளையர் என்ற வேட்டி, வெள்ளை வெள்ளையர் என்ற சால்வை. வந்தவர் தூரத்திலே வந்து சைக்கிளை ஒரு பக்கத்திலே நிறுத்தினார், செருப்பை கழட்டி விட்டார். அப்படியே உள்ளே வருகிறார், காலை கழுவி விட்டு உள்ளே வருகிறார். இந்த பஜனை பாடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம், ஆகா, இப்படிப்பட்ட ஒரு பக்தர் வருகிற பொழுது நாங்கள் இந்த இடத்திலே பாடலாமா என்று நினைத்து பாட்டை நிப்பாட்டி விட்டார்கள். ஏன், அவர்கள் சாதாரணர்கள். இவ்வளவு ஒரு பெரிய பக்தமான் வருகிறாரே, இப்பொழுது நாங்கள் பாடினால் அது சரியாக இருக்குமா என்று பஜனை குழு பாட்டை நிப்பாட்டி விட்டு அவரையே பார்க்கிறது. அவரோ பெரிய பக்தர், யாரையும் திரும்பி பார்க்கவில்லை. இவர்கள் பாடினதையும் அவர் பார்க்கவில்லை, பாடியதை நிறுத்தியதையும் பார்க்கவில்லை. நேராக வந்தார். இந்த பக்கம் பஜனை, இந்த பக்கம் பஜனை குழு, நடுவில் அப்படியே வருகிறார். யாரையும் பார்க்கவில்லை. அப்படியே மூலஸ்தான சிவபெருமானை தூக்கி தலை நோக்கி தலையிலே கையை வைத்தார், கண்ணை மூடினார். இவர்கள் பாட்டை நிறுத்தினதை பார்க்கவில்லை, அவர் பாட ஆரம்பித்தார். இது நான் சொல்லுகிற கதை இல்லை, கொத்தமங்கலம் சுப்பு சொல்லுகிற கதை. என்ன பாட்டு பாடுகிறார்? சம்பந்தருடைய முதல் தேவாரம்.
என்ன தேவாரம்? தோடுடைய செவியன். அந்த பாடலை எனக்கு அது வந்தா இத குழப்பிடும். தோடுடைய செவியன் என்கின்ற முதல் தேவாரம். அந்த தேவாரத்தை பாட ஆரம்பிக்கிறார். கண்ணை மூடியபடி பாடுகிறார், யாரையும் பார்க்கவில்லை. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. முதல் வரி இசையோடு பாடிவிட்டார். ஐயா, என்னை இசையோடு பாட சொல்லுகிறார். உங்களை சங்கடப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி முதல் வரி பாடின உடனே பஜனையிலே இருந்தவர்கள் எல்லாம், முருகா முருகா, நாங்கள் பாட்டை நிறுத்தியது நன்றாக போய்விட்டது. நாங்கள் பாடியிருந்தால் இவர் எவ்வளவு அழகாக அச்சர சுத்தமாக பாடுகிறார், நாங்கள் பாடியிருந்தால் இவர் என்ன நினைத்திருப்பார் என்று ஆளையால் பார்க்கிறார்கள். இவர் யாரையும் கவனிக்கவில்லை, தொடர்ந்து பாடுகிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்ற இரண்டாவது அடி பாடினார். பாட்டு நின்று விட்டது. கண்ணாலே கண்ணீர் கலகலகல என்று வடிகிறது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவி, ஐயா பாடிய பொழுதே அனுபூதி நிலை அடைந்து விட்டார் பார்த்தாயா என்று கன்னத்திலே போட்டுக்கொண்டு அந்த கிழவி அழ ஆரம்பிச்சிருச்சு. பாட்டு நின்று விட்டது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்ற அந்த வரி பாடினோடனே பாட்டு நின்று விட்டது. இப்படியே இருக்கிறார், பஜனை கோஷ்டி இருக்கிறது, இவரும் இப்படியே இருக்கிறார். நேரம் போய்கொண்டிருக்கிறது, ஒன்னும் பண்ண இல்லை. கொத்தமங்கலம் சுப்பு எழுதினார். சிவபெருமான் எருது வாகனத்திலே தோன்றினாராம். தோன்றி அந்த பக்தனை பார்த்து சொன்னாராம், அப்பா, நீ ஒன்றிற்கும் பயப்படாமல் தேவாரத்தை பாடி முடி. நீ வெளியிலே விட்டு விட்டு வந்திருக்கிற புது சைக்கிளையும் செருப்பையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். நடந்தது என்ன தெரியுமோ? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்று வந்தவுடனே வெளியிலே இருக்கிற செருப்பையும் சைக்கிளையும் கள்ளம் கொண்டு போயிருவானோண்டு இவருக்கு உள்ளம் போய்விட்டது. பாட்டு நின்று விட்டது. பெரும்பான்மையான ஆன்மீகவாதிகள் இன்று இந்த நிலையை எய்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரிலே ஒரு சின்ன கோயில், என் குலதெய்வம். அந்த கோயிலுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் போக பயந்தது அங்கே இருந்த ஒரு சமய பெரியாராளி. எங்களை வரவே விடமாட்டார் என்றால் என்ன? நாங்கள் போனால் எங்களை எந்த வகையிலே துன்புறுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் துன்புறுத்துவார். கோயிலுக்கு போனோன்னு கூப்பிடுவார், இங்க வா, குளிச்சுட்டு வந்தியா வர இல்லையா? அத்தனை பேருக்கு முன்னாலே பெரிய அவமானமா போய்விடும். குளிச்சுட்டு இவர் கேட்பார் என்பதற்காகவே குளிச்சுட்டு போய்விட்டோம் என்றால், குளிச்சு இந்த வேட்டி தோய்ச்சு கட்டினியா தோய்க்காம கட்டினியா? அதுக்காகவே தோய்த்து கட்டி கொண்டு போனால் அடுத்த நாள் உனக்கு தேவாரம் பாட தெரியுமா? ஏதாவது எங்களை துன்புறுத்த வேண்டும். இளைஞர்களாக இருக்கிறவர்களை தேவாரம் பாட தெரியும் என்று கேட்டால் உடனே கேட்பார், தோடுடைய செவியன் பாடு, பொன்னார் மேனியனை பாடு. ஏனென்றால் அது ரெண்டும் தான் அவருக்கு தெரியும். இப்படியே ஏதாவது சொல்லி 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 இளைஞர்களை சைவத்திலே இருந்து சமயத்திலே இருந்து ரொம்ப தூரம் சமயவாதிகளை துரத்தி விட்டார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொள்வதிடம் தான் பொய்மை அதிகம் வந்து கலந்து விடுகிறது. இது நான் சொல்லவில்லை, தாயுமானவர் சொன்னார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகம்கான் பராபரமே. இந்த வித்தைகள் நிற்கும் வரைக்கும் வேதனை தான். சமயவாதிகளாக வந்து விடுகிற நாங்கள் என்னென்ன பொய் பழக முடியுமோ அந்த பொய்யெல்லாம் பழகி விடுகிறோம். எங்க ஊர்ல ஒரு பெரிய கோயில், நல்லூர் என்ற அந்த கோயிலுக்கு பெயர். பெரிய திருவிழா நடக்கும், கூட்டமா லட்சக்கணக்கிலே கூட்டம் வரும். ஒரு நாள் நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய பஜனை கோஷ்டி. இந்த யதார்த்தம் சொல்வதற்காக சொல்றேன், பெரிய பஜனை கோஷ்டி. அது மேளம் வைத்து அடிக்கிறார்கள், சலங்கை அடிக்கிறார்கள், சப்பலா கட்டை போடுகிறார்கள், என்னென்னமோ போட்டு பஜனை பாடிக்கொண்டு போகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம், ஒரு 50 பேர் இருக்கும். எல்லாரும் வேட்டி விபூதி, ரொம்ப ஆன்மீகவாதிகள் போகிறார்கள். எட்டி பார்த்தேன், அதிலே நடுவிலே ஒருத்தர் ஒரு பசுக்கன்றை கயிறுல கட்டி பிடிச்சு இழுத்து கொண்டு போகிறார். பொதுவா உங்களுக்கு தெரியும், பசுக்கன்று மற்றவர்களை கண்டாலே மிரளும். இவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கிலே கூட்டம், இதிலே மேளம் சத்தம் தாளம் எல்லாம் போட்ட உடனே அதுவோ நான் வரமாட்டேன் என்று பிரேக் பிடித்து நிற்கிறது. இந்த பஜனையில போற 2 பேர் பிடிச்சு அதை இழுடா என்று இழுத்து கொண்டு போகிறார்கள். நான் மெல்ல பக்கத்திலே போய் அந்த இழுத்தவரிடம் கேட்டேன், இதுக்கேன் பஜனைக்கு பசுக்கன்றை கொண்டு போகிறீர்கள், அதுவும் பஜனை பாடுமா என்றேன். அவருக்கு கோபம் வந்து விட்டது. இந்த சேட்டை பண்ணாதே, இதை ஏன் கொண்டு போகிறோம் தெரியுமா? பசுவதைக்கு எதிரான இயக்கத்தை நடத்தி காட்டுவதற்காக கொண்டு போகிறோம் என்று. பசுவை வதைக்க கூடாது என்பதை உலகத்துக்கு சொல்வதற்காக பசுவை பஜனையிலே கொண்டு போகிறார்களாம். நான் சொன்னேன், இதுதான் ஒரிஜினல் பசுவதை என்று விட்டு நான் போய்விட்டேன். உண்மைக்கு பதிலாக பொய் நம் நெஞ்சிலே பதிந்து விடுகிறது. நாங்கள் ஏதோ பெரியவர்கள், கடவுளை கையெடுத்து கும்பிடுகிறோம் என்பதற்காக நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து தாழ்ந்து போய்விடுகிறோம்.
இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மணிவாசகரை எடுத்து பார்த்த உடனே வந்த முதல் பாடல் திருவாசகத்திலே மணிவாசகர் சொன்னார், அந்த பாடலை பார்த்தோன்னு சிலிர்த்தேன். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுமான் மிக பெரிதும் விளைகிறேன். 100 மார்க்ஸ் போட்டு என் மனம் போட்டது. திருவாசக வரி என் கண்ணிலே அகப்பட்ட அந்த பாடல். இவ்வளவு தான் சொன்னார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுமான் மிக பெரிதும் விளைகின்றேன். இறைவா, மெய்யடியார்கள் எல்லாம் உன்னை வந்து சேருகிறார்கள் என்று பார்த்து தெரிந்து கொண்டேன். என்னாலே உன்னிடம் வர முடியவில்லை. ஆகவே நான் என்ன செய்தேன் என்று கேட்டால், ஒரு பொய்மை பண்ணியாவது நானும் அடியார்கள் போல நடித்தாவது உன்னிடம் வரலாம் என்று நினைத்து நானும் நாடகத்தால் உன்னிடம் வரப்பார்த்தேன் இறைவா என்ற அந்த மணிவாசகருடைய அறிக்கையை கண்டதும் இவர் பெரியவர்தான் என்று என் மனம் அவருக்கு ஒரு பாஸ் மார்க்ஸ் போட்டது. யாராவது சொல்வார்களா? நீங்க ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். நான் பொய்யாக கும்பிடுகிறேன் என்று சொல்லுகிற ஆன்மீகவாதி யாராவது ஒருவர் இருப்பாரா? பதிவு செய்கிறார் பாருங்கள். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உன்னிடம் வரப்பார்த்தேன் என்று சொன்னதும் இவர் ஆன்மீகவாதி தான் என்று உறுதியாயிற்று. திருவாசகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறொன்றும் இல்லை பாருங்கள். மணிவாசகருடைய சிறப்பு முதல் மந்திரி. எங்க நாட்டில் இருந்தா நான் எத்தனையோ சொல்லலாம், இது விருந்தினன் அதிகம் பேசக்கூடாது. பொதுவா அரசியலுக்கு வந்தாலே ஆண்டவனிடம் போவதற்கான தூரம் அதிகரித்து விடும். ஏனென்றால் உலகியல் பற்று அருள் பற்றை நீக்கிவிடும். யமனுடைய சபை. ஒரு நாள் யமன் வந்து இருக்கிறான். சித்திரகுப்தன் வந்து கொண்டு வந்த உயிர்களை எல்லாம் யமனுக்கு முன்னாலே நிறுத்துகிறான். அன்றைக்கு யமனுக்கு ஏதோ நல்ல மூட், சந்தோஷமான மனநிலை. பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வரவில்லை. முதலிலே ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினான் சித்திரகுப்தன். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கேட்டான். இவன் பெற்ற தாய்க்கு அடித்தவன் என்றான் சித்திரகுப்தன். பெற்ற தாய்க்கு அடித்தாயா? ஐயோ, மகா பாவமாயிற்றே. யமனுக்கு அன்றைக்கு ஒரு கோபமான மனநிலை இல்லை. உடனே யமன் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி படியிலே இறங்கி வந்து அவன் முதுகிலே தட்டி, பாவி, இப்படி பிழை செய்து விட்டார், அடுத்த பிறவிலே இப்படி பிழை செய்யாதே போ என்று விட்டார். திருப்பி வந்து உட்கார்ந்தார். அடுத்தவனை கூப்பிடு என்றார். அடுத்தவன் வந்தான். இவன் என்ன தப்பு செய்தான்? வாத்தியாருக்கு கல்லால அடிச்சவன். அப்படி வாத்தியாருக்கு குருவுக்கு கல்லாலை அடித்தவனா? மாபாவி ஆயிற்றே என்று யமன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்தான். முதுகிலே தட்டினான். அடுத்த பிறவிலே இப்படி செய்யாதே போ என்று விட்டான். அடுத்தவனை கொண்டு வந்தான். இவன் என்ன செய்தான்? இவன் மனைவியை துன்புறுத்தியவன். ஐயோ, தாய்க்கு அடுத்தபடியாக போற்ற வேண்டிய மனைவியை துன்புறுத்திய பெரிய பாவமாயிற்றே. இறங்கி வந்தான் யமன். முதுகிலே தட்டினான். இனி அப்படி பண்ணாதே போ என்று விட்டான். அடுத்த ஆளை கொண்டு வந்தார்கள். இவன் என்ன செய்தான் என்று கேட்டார் யமன். இவன் என்ன செய்தான் என்றால், இவன் ஒரு அரசியல்வாதி. ஊர் மக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் இவன் அபகரித்துக் கொண்டான் என்றான். உடனே யமன் அதை கட்டிவிட்டு, அப்படியா, ஊர் மக்களுக்கு சேர வேண்டியதை தலைவனாக இருக்கக்கூடிய இவனே உண்டானா? அது பெரிய பிழையாயிற்று என்று யமன் இருந்த இடத்திலேயே இருந்து அடுத்த பிறவிலே இப்படி செய்யாதே போ என்று விட்டான். இவன் போன உடனே சித்திரகுப்தனுக்கு ஒரு சந்தேகம். யமனை பார்த்து, அதென்ன, நீ தர்ம கடவுள் அல்லவா, தர்மராஜா அல்லவா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்லவா நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கெல்லாம் இறங்கி வந்து முதுகிலே தட்டி இப்படி பண்ணாதே என்று சொல்லி அனுப்பினாய், அரசியல்வாதிக்கு மட்டும் இருந்த இடத்தை சீட்ல இருந்து கொண்டே இறங்கி வந்து தட்டாமலே இப்படி பண்ணாதே போ என்றாயே, ஏன் என்று கேட்டான். அதுக்கு யமன் சொன்னான், வந்தவன் அரசியல்வாதியடா, நான் இறங்கி வந்தால் என் சீட்டை அவன் பிடித்துருவான் என்று அதனாலே இறங்கவில்லை என்றான். இது அரசியலாளர்கள் ஆண்டவனிடம் போவதற்கு இருக்கிற தடைக்கான ஒரு விளக்கம். மணிவாசகர் முதலமைச்சர். நன்றாக நினைத்து பாருங்கள். முதலமைச்சர். அவர் கடவுளிடம் போய் சேர்ந்தார். கடவுளிடம் அவர் போய் சேர்ந்தார் என்று சொல்வது கூட தவறு. கடவுள் அவரை தேடி வந்தார். கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் அல்லவா, அவர் அப்படி தேடி வரலாமா? அப்படியானால் ஏன் நம்மிடம் தேடி வரவில்லை? 16 வயசிலிருந்து சமய சொற்பொழிவு செய்கிறேனே, அந்த இறைவன் என்னிடம் வரக்கூடாதா? 25 ஆண்டுகளாக நிகழ்ச்சி நடத்துகிறாரே, இவரிடம் வரக்கூடாதா? தொடர்ந்து நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறீர்களே, உங்களிடம் வரக்கூடாதா? ஒருவரிடமும் வராத சிவபெருமான் மணிவாசகரை தேடி வந்தார் என்றால் அது ஓர வஞ்சனையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். சிவபெருமானை நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும். அவர் செய்தது தப்பா இல்லையா? அப்படி வரலாமா என்று கேட்டால் வரலாம்.
என்னவென்றால் நமக்கும் மணிவாசகருக்கும் இடையிலே இருந்த ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இறைவனை அணுக வேண்டும், ஒரு ஆன்மாவை இறைவன் அணுக வேண்டுமானால் அந்த ஆன்மாவுக்கு என்ன தகுதி? வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆன்மா உயிரினால் களைப்பேற்பட்டு இருக்க வேண்டும். நமக்கு வருகிற களைப்பு 3 களைப்புகள் இருக்கின்றன. கொஞ்சம் விரித்து சொல்லுகிறேன். நமக்கு வரக்கூடிய களைப்புகள், இழைப்புகள் 3 களைப்புகள். ஒன்று உடல் களைப்பு, மற்றது உள்ள களைப்பு, மற்றது உயிர் களைப்பு. மறந்து போகாதீர்கள். நமக்கு உடல் களைப்பு வரும், அது எல்லாருக்கும் வருவதுதான். ஒரு சில பேருக்கு உள்ள களைப்பு வரும், உயிர் களைப்பு நமக்கு வருவதே இல்லை. அது என்ன 3 களைப்பு என்று கேட்கிறீர்கள்? சும்மா விளக்கமாக சொல்லுகிறேன். ஒருத்தர் காலையில இருந்து மதியம் வரையும் விறகு கொத்துகிறார் அல்லது ஒரு பெரிய வேலை செய்கிறார், உடல் களைத்து போய்விடுகிறது. அது எல்லாருக்கும் அனுபவத்தில் உள்ளது. அல்லது ஒரு தூரத்தை ஓடுகிறார், களைப்பு வந்து விடுகிறது. இந்த களைப்பு வந்த உடனே என்ன செய்கிறோம்? ரொம்ப வேலை செய்து உடம்பு களைத்து போய்விட்டது என்றால் அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐயோ, நாம உட்காருவதற்கு அல்லது படுப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று ஓடி வந்து ஒன்றிலே சார்ந்து உட்கார்ந்து விடுகிறோம். களைப்பு நீங்குகிறது. வழக்கம் தானே? இது உடல் களைப்பு. அதற்கு அடுத்த களைப்பு சொல்லுகிறேன், உள்ள களைப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதாவது உடம்பாலே ஒரு வேலையும் செய்திருக்க மாட்டோம், உள்ளம் களைத்து விடும். அது எப்படி சொல்வது? வைத்தியசாலையிலே மனைவியை பிரசவத்துக்கு கொண்டு போய் ஒருவன் சேர்க்கிறான். முதல் பிரசவம். டாக்டர் வந்து கடவுளை வேண்டிக்கொள், 2லே எது தப்புதோ தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். இந்த கணவன் இப்படியே உட்கார்ந்திருப்பான், ஒரு வேலையும் செய்திருக்க மாட்டான். அவன் விறகு கொத்தவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒரு வேலையும் செய்ய இல்லை. அவனை எழும்பு என்றால் அவனாலே எழும்ப கூட முடியாது, இப்படியே இருப்பான். இப்ப வந்த களைப்பு இருக்கிறதே, இது உள்ள களைப்பு. உடல் களைப்புக்கும் உள்ள களைப்புக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டீர்களானால், உடல் களைத்தாலும் உள்ளம் களைக்காவிட்டால் உடம்பு இயங்கும். வீட்டிலே மகளுக்கு திருமணம், மூத்த மகளுக்கு திருமணம், முதல் திருமணம், ரொம்ப பெருசா அந்த திருமணத்தை பண்ண வேண்டும் என்று 1000 கூட்டம் மேளம், 5000 பேருக்கு விருந்து, எல்லாம் தடல் புடலா நடக்கிறது. காலையில இருந்து மாலை வரை அப்பா அங்க இங்க ஓடி எல்லாரையும் வரவேற்று களைத்து போய் திருமணம் எல்லாம் முடிந்து விட்டது. மாலை ஈஸ்டிஆர்ல வந்து உட்கார்ந்து விட்டார். அப்படி களைத்து போய் அப்பா உட்கார்ந்து இருக்கிற பொழுது காலையிலே திருமணத்துக்கு வராத ஒரு விருந்தினர் வந்தார். அப்பா என்ன செய்வார்? ரொம்ப களைச்சு போய்விட்டான், அவரை போய் அப்படி டீ குடிச்சிட்டு போக சொல்லுவாரா? உடனே எழுந்து உட்கார்ந்து, வாருங்கள் வாருங்கள், காலையில உங்களை பார்க்கவே இல்லையே, இன்னார் வந்தார்கள், எங்க கல்யாண வீட்டுக்கு என்ன நடந்தது, இது நடந்தது சொல்லுகிறார் அல்லவா? அப்ப உடல் களைத்தாலும் அவரால் எப்படி இயங்க முடிகிறது? உள்ளம் களைக்கவில்லை. ஆனால் உள்ளம் களைத்தால் உடம்பு களைத்து போய்விடும். இதான் இந்த 2 களைப்புக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம். இது உங்களுக்கு தெரியும். உள்ள களைப்பு வந்தால் ஒரு வேலை செய்ய முடியாது, உடம்பும் சேர்ந்து களைத்து போய்விடும். இந்த 2 களைப்பு நாம் தெரிந்த களைப்பு. 3வது ஒரு களைப்பு இருக்கிறது. என்ன களைப்பு? உயிர் களைப்பு. அது நமக்கு தெரிவதே இல்லை. உயிர் களைப்பு நமக்கு தெரிவதே இல்லை. உயிர் எப்பொழுது களைக்கும் தெரியுமா? பல பிறவிகளிலே விழுந்து 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 பிறந்து இன்ப துன்பங்களால் அடிபட்டு அடிபட்டு அடிபட்டு, ஐயா சாமி எனக்கு இனி பிறவியே வேண்டாம் என்று உயிருக்கு ஒரு களைப்பு வரும். நமக்கு உடல் களைப்பு வரும், உள்ள களைப்பு வரும், உயிர் களைப்பு வராது. அதனாலே தான் 99 வயது கிழவன் கூட சாவதற்கு மூச்சு இழுக்கிறது. அப்பவும் சொல்லுகிறான், என் மகள் வயிற்றிலே அடுத்த பிறவியிலே வந்து பிறக்க வேணும். இவர் இப்பவே சீட் புக் பண்ணிட்டு போறாராம். இத்தனை துன்பப்பட்டாயே போதாதா பிறவி? உயிர் களைக்கவில்லை, இன்னும் பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாளே தான் நமக்கு உயிர் களைக்காதபடியால் அது பிறவியிலே புக வேண்டும் என்ற ஆசையிலே பூந்து கொண்டிருக்கிறது. எவருக்கு உயிர் களைக்கிறதோ அவருக்கு பிறவி வேண்டாம் என்ற நிலை வரும். மணிவாசகர் அந்த களைப்படைந்தவர். உனக்கு சொன்னாரா? சொன்னார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கனங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்றாரே, அந்த இழைப்பு உயிரிழைப்பு. அந்த இழைப்பு உயிரிழைப்பு. நமக்கு அந்த இழைப்பு வருவதே இல்லை.
எத்தனை துன்பப்பட்டாலும் அடுத்த தரம் எழும்பி உட்கார்ந்திருந்து அவனுக்கு என்ன தீமை செய்யலாம் என்று நினைக்கிறோமே தவிர இந்த பிறவியிலே முடியாவிட்டாலும் உன்னை அடுத்த பிறவியிலே பார்த்துக் கொள்கிறேன் என்கிறேன் அல்லவா. ஆகவே உயிர் இழைக்கவில்லை என்று அர்த்தம். உயிர் இழைத்தால் அந்த இழைப்பு உடனே என்ன செய்ய, நான் சொன்னேனே, உடம்பு இழைத்த உடனே உட்காருவதற்கு நிலையான ஒரு இடத்தை தேடுகிறது அல்லவா. ஆடுகிற சேரில் உட்காருவோமா? எது அசையாத சேரோ அதுல உட்கார்ந்தா தான் நான் ஓய்வு பெற முடியும். ஆன்மா கலைத்து விட்டால் எது அசையாத பொருளோ அதை சார நினைக்கும். இந்த உலகத்திலே அசையாத பொருள் இறைவன் ஒருவன் தான். ஆன்மா கலைத்தால் இறைவனை சார வேண்டும் என்ற விருப்பம் வரும். விருப்பம் வந்தவர் மணிவாசகர். அதனாலேதான் அரசன் பொன்னை கொடுத்து அனுப்புகிறான், குதிரை வாங்கி வா என்று அனுப்புகிறான். போகிறார், போற வழியிலே குரு தேடி வருகிறார். பாருங்கள் எத்தனை பாக்கியம். நாங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளாமல் குருமார்களை தேடிக் கொள்கிறோம். ஆன்ம தகுதியை நாங்கள் வளர்த்துக் கொள்வதில்லை, ஆனால் குருமார்களை நிறைய தேடுகிறோம். யார் யார் வித்தை பண்ணுகிறார்களோ அவர்களிடமெல்லாம் போய் நமக்கு ஏதாவது நடக்காதா என்று நமக்கு ஒரு ஆசை. தகுதியை வளர்த்துக் கொண்டால் நீ குருவை தேட வேண்டாம், குரு உன்னை தேடி வருவார். பழம் பழுத்து விட்டால் கிளியை கூப்பிடவா வேண்டும்? கிளி தானாக வந்து கொத்தும். பூ மலர்ந்து விட்டால் தேனி தானாக வரும். ஆன்மா பக்குவப்பட்டு விட்டால் ஆன்மாவை தேடி இறைவன் வருவான். இது சத்தியம். மணிவாசகர் போகிறார், வழியிலே குருந்தமர நிலைக்கு கீழே சிவபெருமான் உட்காருகிறார். இதுல ஒரு கேள்வி, இந்த படம் போடுகிறவரெல்லாம் என்ன செய்கிறார்? சிவபெருமான் இப்படி சந்திரன் வைத்து பாம்பு சுத்தி கொண்டு வந்து உட்கார்ற மாதிரி படம் போட்டுறார். அப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் மணிவாசகருக்கு சிவபெருமான் சிவபெருமானாகவே வந்து காட்சி கொடுத்தார். இல்லை, குருவாக மானுடனாக காட்சி கொடுத்தார். மணிவாசகரே சொல்லுகிறார், அப்படி ஏமாந்து போகாதீர்கள். குருவுக்குள்ளே சிவம் நிற்கும், ஆனால் வெளியிலே மனித தோற்றம் தான் இருக்கும். சத்தியம் பண்ணுகிறார் மணிவாசகர், கண்ணால் யானும் கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, நிலத்தில மிதிச்சு வந்தாண்டா என் குரு என்கிறார் மணிவாசகர். குரு என்றால் ஏதோ எருது வாகனத்திலே வந்து ஆகாயத்திலே இருந்து அருள்வான் என்று நினையாதே. உனக்காக ஒரு குரு வருவான் என்றால் இறைவன் யாரோ ஒரு மானுடத்துக்குள்ளே புகுந்து வருவான். உன் பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதுதான் உன் கடமை. நான் கேட்கிறேன், பரமஹம்சர் விவேகானந்தருக்கு இறை அனுபவத்தை ஏற்படுத்தினார் அல்லவா? நான் இப்ப உங்களை கேட்கிறேன், அந்த சக்தி பரமஹம்சருக்கு இருந்திருக்கிறது அல்லவா? இருந்திருந்தால் ஏன் இன்னும் 10 பேருக்கு அதை உண்டாக்கி இருக்க கூடாது? ஒரு விவேகானந்தருக்கு மட்டும்தான் அதை கொடுக்க வேண்டுமா? இன்னும் 10 பேருக்கு கொடுத்திருந்தா உலகத்துக்கு நன்மை நடந்திருக்குமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைத்தாலும் விவேகானந்தரை தவிர வேறொருவருக்கு அந்த அனுபவத்தை உண்டாக்க முடியாது. ஏனென்றால் பக்குவப்பட்ட சீடனுக்குத்தான் குருவாலேயே செய்தி சொல்ல முடியும். இப்போ குரு வந்து இருக்கிறார், மணிவாசகர் அவரை கண்டவுடனே உலகத்தை மறக்கிறார், உள்ளே போய் உட்காருகிறார், உபதேசம் நடக்கிறது. நடந்த பிறகு சிவபெருமான் தன்னோடு வா என்று அந்த தொண்டர் கூட்டத்தை கூப்பிடுகிறார். இதுல பாருங்கள், நான் வியந்த விஷயம், நம்மை போன்றவர் மணிவாசகர். மணிவாசகரை பிடிச்சா வேற குரு வேண்டாம். பாருங்கள், சும்மா நாம ஏமாற வேண்டாம், மணிவாசகரை பற்றினால் போதும். எல்லாரையும் பாருங்கள் கூட்டி போகிறேன் என்று சிவபெருமானே வந்து கேட்கிறார். சிவலோகத்துக்கு அழைப்பு. எல்லாரும் உண்மை பக்தர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். மணிவாசகருக்கு அச்சம். என்ன அச்சம்? எங்களுக்கும் அந்த அச்சம் உண்டு. அதனாலே சொல்லுகிறேன், முத்தி என்றால் பல பேர் நினைக்கிறார்கள் செத்து போவது என்று நினைக்கிறார்கள். முத்தி என்றால் பல பேருடைய அபிப்பிராயம் என்னவென்றால் முத்தி என்றால் செத்து போவது. எல்லாரும் நீங்க எல்லாம் ஆன்மீகவாதிகள் தானே, இவ்வளவு அக்கறையாக கேட்கிறீர்கள், ஆன்மீகவாதிகள் தானே. ஒரு நாளாவது கடவுளிடம் போய் இறைவா எனக்கு முத்தியை கொடு என்று எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? நான் கேட்டதில்லை, நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன் கேட்டதில்லை என்றால் முத்தியை கொடு என்று கேட்டால் ஒருவேளை சிவபெருமான் அந்த ஃபைலை பாஸ் பண்ணிவிட்டால் செத்து போவேனோ என்ற அச்சம். முத்தி என்றால் செத்து போவது என்று நினைக்கிறோம். இல்லை, முத்தி என்றால் சாகாமல் இருப்பது, அதுதான் முத்தி. என்னையா சும்மா போட்டு குழப்புகிறாய்? முத்தி என்றால் சாகாமல் இருப்பது எப்படி சொல்லுகிறாய்? எப்பொழுது மரணம் இல்லாமல் போகும்? நான் கேட்கிறேன், எப்போது மரணம் இல்லாமல் போகும்? பிறந்த அத்தனை பேரும் மரணிக்க வேண்டியதுதான். மரணம் எப்போது இல்லாமல் போகும் என்றால், எப்பொழுது சாகாமல் இருக்கலாம் என்றால், எப்போது பிறக்காமல் இருக்க முடியுமோ அப்போது சாகாமல் இருக்கலாம். சாகாமல் இருப்பதற்கு வழி பிறக்காமல் இருப்பது, பிறக்காமல் இருப்பதற்கு வழி இறைவனை சார்வது. அந்த சார்வதற்கு முத்தி என்று பெயர். அப்படியானால் முத்தி என்பது சாகாமல் இருப்பதற்கான வழி. இது பல பேருக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் முத்தி என்றால் செத்து போவது என்று நினைக்கிறோம். மணிவாசகரும் நம்மை போலவே நினைத்தார்.
இறைவனே வந்து கூப்பிடுகிறான், வா கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று இறைவனே கூப்பிடுகிறான். இவன் என்னை மரணிக்க பண்ணி விடுவானோ என்று நினைத்து எல்லாரும் போய்விட்டார்கள். மணிவாசகர் நின்று விட்டார். எப்படி பெரிய எப்பேற்பட்ட வாய்ப்பு! அமெரிக்கன் ஹை கமிஷனரே வீட்டுக்கு வந்து நானே விசா கொடுக்கிறேன், பாஸ்போர்ட்டே வேண்டாம் வா என்று யாராவது ஒருத்தன் போகாம இருப்பானா? அச்சத்தினாலே மணிவாசகர் போகாமல் இருந்து விட்டார். எல்லாரும் போய்விட்டார்கள். போன பிறகுதான், எல்லாரும் போய் இறையும் போன பிறகுதான் மணிவாசகருக்கு மெல்ல மெல்ல ஞானம் உதிக்கிறது. எத்தனை பெரிய வாய்ப்பை இழந்து விட்டேன் என்று துடிக்கிறார். அப்படி அவர் துடித்து கதறிய கதறலுக்கு பெயர்தான் திருவாசகம். திருவாசகம் வேறொன்றும் இல்லை. பாருங்கள், இறைவா நான் எத்தனை பெரிய ஒரு வாய்ப்பினை இழந்து விட்டேன் என்று நினைத்து 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 கதறுகிற கதறல் தான் திருவாசகம். திருவாசகத்தை படியுங்கள், அந்த உணர்வு உங்கள் நெஞ்சை தைக்கும். இறைவனிடம் போய் கெஞ்சுகிறார், அப்பா என்னை விட்டுவிட்டு போய்விட்டாயே, விட்டுவிட்டு போய்விட்டாயே, இது நியாயமா நியாயமா என்று கேட்டுவிட்டு இறைவனுக்கே சொல்லுகிறார், நியாயம்தானப்பா, நீ செய்தது சரிதான், ஏன் என்னை விட்டு விட்டாய் என்று எனக்கு இப்பொழுது தெரிகிறது. ஏன் விட்டு விட்டாய் என்றால், நம்ம ஊர்ல ஒரு வழக்கம், இந்த வயல்ல விவசாயம் செய்கிற தொழிலாளிகள் இருக்கிறார்களே, விவசாயிகள் இருக்கிறார்களே, நெல் விதைத்து அறுவடை செய்ததும் அதை அடிப்பார்கள். அப்படி அடித்து தூற்றுகிற பொழுது, அந்த நெல்லை தூற்றுகிற பொழுது முழு நெல்லாக இருப்பது நேரே அப்படி கீழே விழும். கொஞ்சம் அது நெல் இல்லாத அப்படி விழும், அதுக்கு அடுத்தது அப்படி விழும். இந்த முழு நெல்லா விழுந்த நெல்லை விவசாயிகள் என்ன செய்வார்கள்? முதலிலே கண்ணிலே இறைவனை நினைத்து ஒற்றி அந்த நெல்லை அள்ளி வைப்பார்கள். ஏன் அள்ளி வைப்பார்கள் என்றால், அதற்கு அதுதான் விதை நெல்லு. என்னதான் கஷ்டம் வந்தாலும் விதை நெல்லை சமையலுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். விதை நெல் என்று எடுத்து வைத்து விடுவார்கள். அதுக்கு அடுத்தது அரைவாசி முக்காவாசி அதெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துவார்கள். விதை நெல் என்று எடுத்து வைத்தது முழுமையான நெல், அதுதான் முழுமையான நெல். அதை பயன்படுத்த, விதைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். மணிவாசகர் சொன்னார், இறைவா என்னை நீ ஏன் எடுத்து வைத்து விட்டு மற்றவர்களை கூட்டிக் கொண்டு போனாய் என்றால், நான் விதை நெல், அதனாலே என்னை எடுத்து வைத்து விட்டாய். எதற்கு விதை நெல்? பொய்யுக்கு நான் நல்ல விதை நெல். முழு பொய்யன், இந்த காப்பொய் அறப்பொய் எல்லாம் கிடையாது, முழு பொய். என்னை வச்சால் பொய் வளரும் என்பதற்காக என்னை விட்டு விட்டு போய்விட்டாயா? கதறுகிறார். விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். சொல்ல முடியுமா? நினைக்க முடியுமா? என் நெஞ்சுக்கே நான் செய்கிற பொய் தெரிகிறது. ஆனால் விபூதி பூசி குங்குமம் வைத்து சால்வை போட்டு என் பொய்யை நான் மறைக்க நினைக்கிறேன். மணிவாசகர் அந்த பொய்யை வெளிப்படுத்துகிறார். இறைவா என்னை ஏன் வைத்தாய் என்றால், விச்சு என்றால் வித்து, விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். இச்சை காணார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆட்படுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே. இறைவா நடுங்குகிறேன் ஐயா, நான் பிழைக்கு காரணமாக பொய்க்கு வித்தாக இருக்க என்னை விட்டு விட்டு போய்விட்டாயே. நான் பொய்யன் என்றபடியால் தானே விட்டாய். பொய்யும் நானும் புறமே போந்தோமே. சொல்லிவிட்டு மணிவாசகருடைய உறுதி பாருங்கள். இறைவனிடம் போய் ஒரு சண்டை பிடிக்கிறார். என்ன இப்ப என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தானே என்னை விட்டு விட்டு போய்விட்டாய்? ஐயா, ஒரு உண்மை, சிவபெருமானிடம் சண்டை நடக்கிறது. இந்த உரிமை அப்படி வரணும் பாருங்க கடவுளிடம். சிவபெருமானிடம் போய் முன்னுக்கு நிற்கிறார். இறைவா நீ பண்ணினது சரியா? பண்ணியது சரியா? என்ன பண்ணிவிட்டாய்? நான் குற்றம் உள்ளவன் என்பதற்காக என்னை வைத்து விட்டாய். நீ நினைத்தால் ஒன்று பண்ணலாமே. எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் பார்வையை தாண்டி கடைசியில ஃபைல் உன் மேசைக்கு தானையா வரும். மணிவாசகன் என்ற ஃபைல் உன் மேசைக்கு வந்தால், இறைவா நீ ஒன்றை செய்யலாம் அல்லவா? அரசியல்வாதிகளுக்கு ஊழல் சொல்லிக் கொடுத்தவர் மணிவாசகர். இறைவனை கேட்கிறார், நீதானே ஆக கடைசியாக ஃபைல்ல கையெழுத்து போட வேண்டியவன். மணிவாசகன் என்ற ஃபைல் வரும். அப்படி வந்தால் அந்த ஃபைலை பார், குற்றங்கள் என்பது வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். நீ பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். குற்றங்கள் என்று எழுதினதை அடிச்சுட்டு அவை சுற்றங்கள் என்று எழுதி எனக்கு பாஸ் மார்க்ஸ் கொடுத்துறையா, நான் முத்திக்கு வந்துடுவேன் என்றார். மணிவாசகரிடம் எதை கேட்கிறார்களோ இல்லையோ, இதை கேட்டு இன்றைக்கு பல பேர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறுகளை சரியாக்கி கொண்டிருக்கிறார்கள். மணிவாசகர் கேட்டது கருணையினாலே. இறைவா என் குற்றங்களை சரி என்று நீ பதிவு செய். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது? உனக்கு மேல ஒரு மேலதிகாரி இருக்கிறானா? உன்னை பிடித்து நீ பிழையாக எழுதிவிட்டாயே என்று சொல்ல மேலதிகாரி ஒருவர் இல்லையே? நீதானே எல்லாருக்கும் மேலானையானவன். நீ அதை சரி பண்ணிவிடு. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது? இறங்கிடாய் எந்தோல் முக்கனும்மானே. இந்த மணிவாசகரிடம் நான் சொல்ல வருகிற விஷயம்
ஒரு சின்ன விஷயம். நீங்கள் களைத்து போய்விட்டீர்களோ என்னவோ தெரியவில்லை. சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் இன்னும் வரவே இல்லை. மணிவாசகரிடம் நீண்ட நாள் சமயத்துறையிலே தேடிக்கொண்டு நான் இருந்த ஒரு விஷயத்துக்கு விடை கிடைத்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என்ன விஷயம் என்று கேட்டால் அது நீங்களும் சிந்தித்திருக்க கூடும். வேறொன்றும் இல்லை. பொதுவாக ஆத்மீகம் சார்ந்தவர்கள், தெய்வ சிந்தனை உள்ளவர்கள் பொதுவாக தெய்வ சிந்தனைக்கு எதை தடை என்று கருதுகிறார்கள்? சும்மா கேட்கிறேன். உலகியலை தடை என்று கருதுகிறார்கள். உலகியல்லே நம்மை பெரிதும் மயக்குவது எது? நம்மை பெரிதும் மயக்குவது எது? காமம். காமத்திலே பற்றுண்டவன் உலகத்தை விட்டு விலக முடியவில்லை, இறைவனை சார முடியவில்லை. காமம் நம்முடைய ஆத்மீகத்துக்கு தடை. நான் முதலிலே சொன்னேன், இப்பொழுது அழுத்தி சொல்லுகிறேன். நான் இனி பேச போவதை நீங்கள் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி ஒரு உயர்நிலையிலே இருந்து கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் என் பேச்சு கொச்சையாக போய்விடும். நான் அதை கடந்து பேசுகிறேன், நீங்களும் அதை கடந்து கேளுங்கள். உயர்ந்த விஷயங்களை கேட்கிற பொழுது ஆண் பெண் என்கின்ற அந்த பாவம் எல்லாம் மறந்துவிட வேண்டும். ஆன்மாவாக இருந்து கேட்க வேண்டும். அந்த நிலையிலே நின்று சொல்லுகிறேன். இதையெல்லாம் மேடையிலே பேசலாமா என்று யாராவது கேட்டால் தயவு செய்து அவர்கள் இப்பொழுதே வெளியிலே போய்விட வேண்டும். ஏனென்றால் உயர்ந்த விஷயங்களை நாங்கள் தரிசிக்காமலே விட்டால் பேச்சுக்களினாலே பயனில்லை. இப்ப நான் சொல்லுகிறேன் பாருங்கள். காமம் ஆன்மீகத்திற்கு தடை. இதுதான் எங்க எல்லாருடைய அபிப்பிராயம். அதை சொன்னோடனே அது கொச்சை என்கிறோம். சீச்சி கோயில்ல வந்து இதெல்லாம் பேசுறானே காதம் சிவசிவா, இதை சொல்லலாமா என்கிறோம். இதுல என்ன கொடுமை? இது பரவலான ஒரு அபிப்பிராயம். ஆனால் நம் அடியார்கள் தம் அருட்பாடலிலே காமம் சார்ந்த பல விஷயங்களை பாடிவிட்டு போய்விட்டார்கள். பல விஷயங்களை பாடிவிட்டு போய்விட்டார்கள். அருணகிரிநாதர் திருப்புகள் எடுத்து படித்திருக்கிறீர்களா? அரைவாசி காமம். நான் பாட்டுக்கு பொருள் சொல்ல இல்லை, சொருள் சொன்னா ரொம்ப கொச்சையா போய்விடும். நான் சொல்லுகிறத கொஞ்சம் அவதானிச்சு கேளுங்க. அருக்கு மங்கையர் அடைதனை வருடிய கருத்தறிந்து பின் அரைதனில் உடைதனை அவிழ்த்து அங்குல அரசிலை தடவியும் இருதோளும். இதுக்கு மேலே இப்ப பாடுற சினிமா கவிஞனை யாராவது செக்ஸ் பாடிட முடியுமா? நான் உங்களை கேட்கிறேன். இப்போ முரண்பாடு இங்கேதான் ஆரம்பமாகிறது. என்னை பொறுத்தளவிலே நான் பேச்சை அப்படித்தான் நினைக்கிறேன். இது முந்தானே போட்ட மாதிரி இல்லாட்டி பேச்சு வருது இல்லை. இப்ப கேட்கிறேன், இறை வழிபாட்டுக்கு காமம் ஒரு தடையானால் இறைப்பாடல்களிலே காமத்தை பாட முடியுமா? இறை வழிபாட்டுக்கு காமம் தடை என்று யார் சொன்னது? மணிவாசகரே சொல்லி இருக்கிறார். மணிவாசகரே சொல்லி இருக்கிறார். எதை கடந்து இறைவா எனக்கு உன்னை வந்து சேர்வதற்கு நான் எதை கடக்க வேண்டியிருந்தது? ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பள பிழைத்தும், காலை மலமொடு கடும்பகல் பசுனிசி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும், கருங்குல செவ்வாய் வெண்ணகை கார்மையில் கவனிங்க, கருங்குல செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த எழுந்துபுடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொல்லையிற் பிழைத்தும். இவ்வளவு வரைக்கும் நான் விளக்கம் சொன்னா என்ன நீங்க இந்த சபையிலிருந்து அடிச்சு கிளப்பீர்கள். கூர்த்த நயன கொல்லையிற் பிழைத்தும், பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்தக்களிர் எனும் அபாவிடை பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்லுறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. முருகா, நான் இத்தனை கூடாக தப்பித்தானையா உன்னை நினைக்க தொடங்கினேன். இதுல பாருங்க, எது கூடாக தப்பினேன் என்கிற பொழுது கல்வியையும் அதில் சேர்த்துக் கொள்கிறார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். ஆகவே அதிகம் படிக்கிறவன் ரொம்ப லேட்டா கடவுளிடம் போய் சேருவான். நம்முடைய 63 நாயனார்களுக்குள்ளே ஒன்றுமே படிக்காதவர் கண்ணப்பர். ஒன்றுமே படிக்காதவர். அவர் நர்சரிக்கு கூட போயிருப்பாரா தெரியாது. ஒன்றுமே படிக்காதவர். இந்த 63 பேரிலே இறைவனை யார் மிக விரைவாக சேர்ந்தார் என்றால் கண்ணப்பர் தான் சேர்ந்தார். இறைவனை கண்ட 6ஆம் நாள் முத்தி, நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன்.
இறைவனை கண்டு அவருக்கு அதுக்கு முதல் இறைவன் பற்றிய அறிமுகமே கிடையாது. முன்னுக்கு தேவாரம் பாடி விரதம் பிடிச்சாரா? அது ஒன்றும் கிடையாது. இறைவனை கண்ட 6ஆம் நாளிலே முத்தி. அவருக்கு இருந்த தகுதி படிப்பில்லாத தகுதி. ஆகவே நமக்கு என்ன தெரிகிறது? கடவுளை அடைவதானால் அதிகம் படிக்கக்கூடாது. இது நான் மற்றவர்களை திசை திருப்பதாக நினைக்க வேண்டாம். அது பெரிய விஷயம். கற்று கல்லாத நிலைக்கு வர வேண்டும். கற்று கல்லாத நிலைக்கு வர வேண்டும். விமானம் ஓடுகிறது பாருங்கள். பறப்பதற்கு விமானம் ஓடுகிறது அல்லவா? முதல் எதிலே ஓடும்? அதற்கு சக்கரங்கள் இருக்கின்றன. சக்கரங்களிலே ஓடி ஒரு குறிப்பிட்ட வேகம் பிடித்ததும் விமானம் எழும்பும். எழும்பின உடனே என்ன நடக்கும்? முதல் வேலை சக்கரத்தை அது உள்வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் விமானம் விழுந்துவிடும். மனிதன் கல்வியிலே ஓடி ஞானத்தை நோக்கி நகர்ந்தவுடன் கல்வியையும் உள்ளிழுத்து விட வேண்டும். மறந்து போகாதீர்கள். அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. அனுபூதியிலே அருணகிரிநாதர். கல்வியினுடைய வேலை உள்ளே இருக்கிற ஒளியை கிளப்புவதுதான். நேற்று சொன்னேன், வீட்டிலே செம்பு செழும்பேறி போய் கிடக்கிறது. புளியையும் மண்ணையும் போட்டு தேய்க்கிறோம், மினுங்குகிறது. இப்ப கேள்வி என்ன கேள்வி? இந்த மினுக்கம் எதிலே இருந்து வந்தது? மண்ணிலே புளியிலே இருந்து வந்ததா, செம்பிலே இருந்து வந்ததா? இது என்னையா கேள்வி? மண்ணிலே இருந்துதான் வந்தது. எப்படி தெரியும்? ஒரு பகுதி இல்ல செம்பிலே இருந்துதான் வந்தது. எப்படி தெரியும்? ரெண்டு நான் சொல்றேன், சும்மா சொல்லலாம். எது பதில் என்று கேட்டால் மினுக்கம் செம்புக்குள்ளே தான் இருந்தது. எப்படி தெரியும் என்று கேட்டால் மண்ணிலே அந்த மினுக்கம் இருந்தால் இந்த மரத்திலே போட்டு தேய்த்தாலும் மரம் மினுங்க வேண்டுவதில்லை. செம்பிலே தேய்த்தால் தான் மினுங்குகிறது. ஆகவே மினுக்கம் செம்புக்குள்ளே இருந்தது. அப்ப புலி செய்த வேலை என்ன? அந்த மினுக்கத்தை சூழ்ந்திருந்த அழுக்கை நீக்கியது. கல்வியும் அப்படித்தான். அறிவை சூழ்ந்திருக்கிற அறியாமையை நீக்குகிற அளவிலே தான் கல்விக்கு வேலை. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், செழும்பு புளி போட்டு தேய்க்கிறீர்கள், மினுக்கம் வந்து விட்டது, என்ன செய்கிறீர்கள்? அந்த அழுக்கோடு சேர்த்து புளியையும் கழுவ வேண்டும், மண்ணையும் கழுவ வேண்டும். இந்த புளி போட்டு தேய்த்ததாலே தானே மினுக்கம் வந்ததென்று கொஞ்சம் புளியை அப்பி வைக்கலாம் என்று அப்பி வைத்தால் முதலிருந்த அழுக்கை விட அது இன்னும் அதிகமாக கருப்பாகும். வீட்டிலே குப்பை இருக்கிறது, தும்புக்கட்டையாலே கூட்டுகிறோம். கூட்டி அந்த குப்பையை ஒதுக்கிவிட்டு தும்புக்கட்டையை எங்கே வைப்பீர்கள்? அதுதானே கூட்டி துப்புரவு பண்ணியது. நடு வீட்டிலே வெப்பம் என்று யாராவது வைப்பார்களா? குப்பையை எங்கே ஒதுக்குகிறீர்களோ அங்கேயே தும்புக்கட்டையும் ஒதுக்கிவிட வேண்டும். அதுபோல அறியாமையை நீக்குவதற்கு கல்வியை பெற்று அந்த அறியாமை நீங்கிய உடனே கல்வியை எவன் நீக்குகிறானோ அவன் ஞானி. அதனால்தான் கண்ணப்பர் 6 நாளிலே. ஆகவே நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், படிப்பு ஒரு எல்லையிலே போய் நின்று விட வேண்டும். அப்படி நின்று விட்டு இறைவனிடம் போய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனாலேதான் மணிவாசகர் எதிலே இருந்து தப்புகிறேன் என்று வரிசைப்படுத்துகிற பொழுது கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றார், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்றார். இதை யாராவது சொல்வார்களா? செல்வம் என்கின்ற துன்பத்திலே இருந்து தப்பினேன் என்றார். நாங்க மடியில இன்னும் எவ்வளவு கட்ட முடியுமோ கட்ட ஆசைப்படுகிறோம். சேர்ப்பது சிரமம், அதை காப்பது சிரமம், செலவழிப்பது சிரமம். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், விரிவு சொன்னால் விடியும். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு அடியிலே சொன்னார். காமத்திலே இருந்து பிழைத்ததை எப்படி சொல்கிறார் பாருங்கள். கருங்குளச் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கனித்து முன்பனைத்து எய்திடை வருந்த எழுந்து புடை வறந்து ஈர்க்கடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொல்லையிற் பிழைத்தும். எல்லாம் ஒரு வரியில சொல்லி கொண்டு வந்தவர் காமத்திலே இருந்து தப்பினேன் என்பதை இத்தனை வரியிலே சொல்லுகிறார். இதில் என்னாச்சு என்று கேட்டார், எதிலே இருந்து தப்புறத்துக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்றது அவர் போட்ட வரியிலேயே தெரிகிறது. நீங்க வீட்டுக்கு போய் திருவாசகத்தை எடுத்து இந்த அடிகளை பாருங்கள், எவ்வளவு செக்ஸியா பாடியிருக்கிறார் என்று தெரியும். பெண்களிடம் இருந்து, பெண்களுடைய காமத்திலே இருந்து தப்பினேன் என்று சொல்வதற்கே அவர் அதை சொல்லுகிற பொழுதே அதிலே மயங்குகிறது போல வரிகளை போட்டிருக்கிறார். அப்போ என்ன பெரிய மணிவாசகர் போன்றவர்களே இதை சொல்கிறார்களே. ஆகவே இது இடைஞ்சலா, இடைஞ்சல் இல்லையா? காமம் என்ற சொல்லை இனி நான் சிற்றின்பம் என்ற சொல்லாலே சொல்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நம் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்படும்படி ஒன்று செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்றால், பேரின்பம் என்கின்ற அந்த இறை அனுபவத்தை நீ விளங்க வேண்டுமா, சிற்றின்பம் என்கின்ற அனுபவம் தான் அதற்கு உவமை என்றார்கள். அவர்கள் முட்டாள்கள் அல்லர். இந்த திருவாசகத்தை படிக்கிறவன் காமத்திலே மனநிலையை செலுத்துவான் என்று தெரிந்து தெரிந்தால் மணிவாசகர் அதை படிக்காமல் விட்டிருக்கலாம் அல்லவா? தெரிந்து படிக்கிறார்.
படித்ததற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. பேரின்பத்தை நீ விளங்க வேண்டுமா, சிற்றின்பத்தை தவிர அதற்கு உவமை வேறொன்று இல்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இன்பம் இன்பம் என்று சொல்கிறோமே, இன்பம் என்றால் என்ன? ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்பம் இன்பம் என்று நாங்கள் பேசுகிறோம் அல்லவா, இன்பம் என்பது எது? பல பேருக்கு பாருங்க, கேள்வி கேட்ட பிறகுதான் பதில் தெரியாமலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லுகிறேன், நாங்கள் உண்மையான இன்பம் அல்லாததையே இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு இன்பம் என்றால் என்ன என்றே தெரியாது. ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க, இது சிற்றின்பம் பேரின்பம் என்ன, ரெண்டே ரெண்டு சொல் வித்தியாசம். அங்க ஒரு சிட், இங்க ஒரு பேர். இன்பம் ரெண்டுக்கும் பொதுதான். இறைவன் பண்ணின அற்புதம் என்னவென்று கேட்டால், நாம் பெரிய விஷயத்தை விளங்க சின்ன விஷயங்களை நமக்கு அனுபவமாக கொடுத்திருக்கிறான். மரணம் என்ற ஒன்று இருக்கிறதே, மரணத்தை விளங்க வேண்டுமே ஆன்மாக்கள், என்ன பண்ணினான்? உறக்கத்தை கொடுத்தான். மரணத்தை விளங்க வேண்டுமா, உறக்கத்தை விளங்கு, அதுதான்டா மரணம். சொன்னவன் யார்? நம் வள்ளுவ பாட்டன் சொல்லுகிறான். பல பேருக்கு மரணம் என்றால் பயம். பயம் என்பதற்கு காரணம் என்னவென்றால், மரணத்திலே என்னென்ன நடக்குமோ ஒருவருக்கும் தெரியாது. செத்து போனால் என்ன நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாதபடியால் மரணம் பற்றிய அச்சத்தோடு ஒருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அச்சமே படாதே. ஆண்டவன் அதுக்காகத்தானே உனக்கு ஒரு ஒத்திகை வைக்கிறான். நீ என்றைக்கோ சாக போகிறாய். நல்ல நாடகம் நடிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் ஒத்திகை பார்க்க வேண்டும். மரணம் என்ற நாடகம் என்றைக்கோ அரங்கேற போகிறது, அதற்கு ஒத்திகை வேண்டும் என்றுதான் உறக்கத்தை வைத்திருக்கிறான். உறக்கத்திலே நீ உறங்கி பார், ஏதாவது கவலை வருகிறதா? இருக்கிற கவலை எல்லாம் அப்பா போச்சு என்ற நிலை அல்லவா வருகிறது. மரணமும் அப்படித்தான், உனக்கு சுகம் தருமே தவிர துன்பம் தராது. மரணத்தை நினைத்து அச்சப்படாதே. உறங்குவது போலும் சாக்காடு என்றார் திருவள்ளுவர். அதான் சொல்றாரு, மரணம் தூக்கம் எப்படி உனக்கு நிம்மதியை தருமோ அப்படித்தான் மரணம். நித்திரையாலே எழும்புவது பிறவி. எழும்பின உடனேயே துன்பங்கள் ஆரம்பமாகிவிடும். ஐயோ, இன்றைக்கு அவருக்கு பணம் கொடுக்க வேண்டும், இங்க கூட்டணும், இங்க கூட்டம் பேச வேணும், இன்றைக்கு பேச்சாளர் வருவாரா இல்லையா, இதுதானையா பிறவி. இறைவன் எல்லாவற்றுக்கும் ஒத்திகை வைத்திருக்கிறான். ஆன்மாக்களை சிரமப்படக்கூடாது என்பதற்காக அன்றாட ஒத்திகை. அந்த ஒத்திகையிலே சிற்றின்பம் பேரின்பத்துக்கான ஒத்திகை. அது புரிகிறதா உங்களுக்கு? அதனாலே தான் நம் சமயம் மட்டும்தான் ஐயா சிற்றின்பத்தை வெறுக்கவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினல்ல அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நம்ம சமயத்தில் தானையா கணவன் மனைவி புருஷன் பெஞ்சாதி இதெல்லாம் கடவுளுக்கே உண்டு. ஏன் இந்த சிற்றின்பம் வேறொன்றுக்கு இறைவன் சிற்றின்பம் ரொம்ப கெட்டது கெட்டது என்று சொல்கிறோமே, அப்படியான அந்த கெட்டதை இறைவன் ஏன் படைத்தான்? இறைவனுக்கே தகுதி இல்லையா? சிற்றின்பத்தை படைத்ததற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. அதை நன்றாக அனுபவி. பேரின்பத்திற்கு அது ஒத்திகையாக உனக்கு துணை செய்யும். பல பேருக்கு இன்பம் என்பதே தெரியவில்லை. சிற்றின்பத்துக்கு சிறப்பு சொல்லுகிறேன். இன்பம் என்றாலே பல பேருக்கு என்னவென்று தெரியவில்லை. இன்பம் துன்பம் நீக்கத்தையே பல பேர் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்ப நீக்கத்தையே பல பேர் இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, வெளியில போகிறோம், நல்ல வெயிற்காலம், தாகமான தாகம், ஒன்னும் குடிக்க கிடைக்க இல்லை. ஓடி வருகிறோம் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா செம்பில தண்ணீர், குளிர்ந்த நீர் கொண்டு வந்து தருகிறார். குடித்து விட்டு அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்குங்கிறோம். நான் கேட்கிறேன், தண்ணீர் குடிக்கிறது சந்தோஷமா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடித்து சந்தோஷமாவே இருந்து விடலாமே. ஆனால் தன்னை அறியாமல் அவர் சொல்றார், ஆகா இப்பொழுதுதான் நான் இன்பமாக இருக்கிறது, தண்ணீர் குடித்தோடனே இன்பமாக இருக்கிறது. இவர் இப்ப இன்பம் என்று எதை சொல்கிறார் தெரியுமா? துன்ப நீக்கத்தை இன்பம் என்று நினைக்கிறார். தண்ணீர் குடித்தது இன்பம் இல்லை, துன்பம் நீங்கியது. அதுவே பல பேருக்கு இன்பமாக தெரியும். தலைவலிக்கிறது, ரொம்ப கடுமையான தலைவலி, ஐயோ என்ன பண்ணுவது என்று தெரியாமல் மாத்திரை போடுகிறோம். கொஞ்ச நேரத்தில் தலைவலி போகிறது, அப்பா இப்பொழுதுதான் ரொம்ப இன்பமாக இருக்கிறது. அப்போ உனக்கு நான் கேட்கிறேன், நாள் பூரா தலையடிக்காமல் இருக்கிற நாளெல்லாம் நீ சந்தோஷம் என்று சொல்கிறாயா? இறைவன் எவ்வளவு கருணை பண்ணி வைத்திருக்கான். உனக்கு தலையை இடிக்காமலே வைத்திருக்கிறானே, தலை வலிக்காமலே வைத்திருக்கிறானே, அது இன்பம் என்று என்றைக்காவது உணர்ந்தாயா? இடித்து நின்ற உடனே அதை இன்பம் என்கிறாய். அந்த இன்பம் இன்பம் இல்லை, இன்பம் போல் தெரிந்த துன்ப நீக்கம். இதற்கு என்ன நல்ல உதாரணம் சபையில சொல்லப்படாது.
ரொம்ப அவசரமாக வருகிறது. குறிப்பாக சொல்லுகிறேன், அடக்க முடியவில்லை. வீட்டுக்கு வருகிறோம், போனோம், அப்பா நிம்மதி சந்தோஷம் என்கிறோம். அது சந்தோஷமா? இதற்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டாம். பல பேர் துன்ப நீக்கத்தையே இன்பமாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் துன்ப நீக்கமே தவிர இன்பம் அல்ல. அப்படியானால் இன்பம் என்றால் என்ன? நமக்கு அனுபவத்தை தருகிற 5 கருவிகளை இறைவன் படைத்திருக்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஒன்றிலே ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்படுகிற அனுபவத்தினாலே திருப்தியும் சந்தோஷமும் அடைய வேண்டும். இதுதான் இன்பம். நல்ல சங்கீதத்தை கேட்கிறாயா, காதுக்கு ரொம்ப இனிமை, ஆஹா ஆஹா என்கிறோம். அப்பொழுது அது இன்பம், துன்ப நீக்கம் அல்ல, அது உண்மையான இன்பம். மல்லிகைப்பூ ரொம்ப வாசனையாக இருக்கிறது, ஆஹா கமகமக்கிறதே என்கிறோம், மூக்குக்கு இன்பம். ஏதாவது ஒரு புலனுக்கு அந்த அனுபவம் சந்தோஷத்தை தந்தால் அதுக்கு இன்பம் என்று பெயர். சரி, இனி இந்த இன்பத்திலே உயர்ந்த இன்பம் எது என்று எப்படி வரிசைப்படுத்துவது? ஒரு புலனுக்கு இன்பம் தருகிற ஒரு பொருள் மற்ற புலனுக்கும் இன்பம் தந்தால் முதல் பொருளை விட இந்த பொருள் இன்பம் அதிகம். இப்ப பாருங்கள், மல்லிகைப்பூ வாசம், ரொம்ப வாசம், மூக்குக்கு ரொம்ப இனிமை தருகிறது. ரொம்ப வாசமாக இருக்கிறது என்று வாயிலே போட்டு அதை சப்ப முடியுமா? சுவைக்குமா? தூ என்று உடனே துப்புகிறான். என்ன அர்த்தம்? மூக்குக்கு இன்பம் தந்ததை தவிர அது வாய்க்கு இன்பம் தரவில்லை. இதையே வீட்டிலே அம்மா சக்கரை பொங்கல் பண்ணுகிறார், நல்ல ஏலக்காய் போட்டு சக்கரை பொங்கல் பொங்குகிறார், மூக்குக்கு கமகம என்று இருக்கிறது, வாயிலே போட்டால் இனிக்கிறது. இப்ப என்ன ஆயிற்று? மல்லிகை மூக்கு என்கின்ற ஒரு புலனுக்கு இன்பம் தருவது, சக்கரை பொங்கல் மூக்கு நாக்கு என்கின்ற 2 புலனுக்கு இன்பம் தருவது. இப்போ இன்பம் தருவதிலே எது உயர்ந்தது என்றால் மல்லிகை பூவை விட சக்கரை பொங்கல் உயர்ந்தது. உன்னை பார்த்தாலே அது தெரிகிறது என்று சில பேர் நினைக்கிறீர்கள். இப்படியே சில பொருட்கள் இன்பம் புலனை அதிகரித்துக் கொண்டே போகும். ஒரே பொருள் 3 புலனுக்கு இன்பம் தரும், சில பொருள் 4 புலனுக்கும் இன்பம் தரும். உலகத்திலே ஒரே ஒரு பொருள் தான் 5 புலனுக்கும் இன்பம் தரும். ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி 5 புலனுக்கும் ஒரே பொருள் இன்பம் தருகிற பொருள் எது? நினைத்து பாருங்கள். எதுவானாலும் ஒன்றுக்கு இன்பம் மற்றதுக்கு இன்பம் இல்லை, அல்லது 3 4 மேக்சிமம் 4. 5 புலனுக்கும் இன்பம் தருவது எது என்றால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும். இதை இந்த கைதட்டு எனக்கு ஒரு சில பேர் உற்சாகம் இருக்கிற மாதிரி படுகிறது, ஒரு சில பேர் ரொம்ப சோறுகிறீர்களோ என்று படுகிறது. கொஞ்சம் நீங்கள் சோரவில்லை என்பதை எனக்கு உணர்த்தினால் நன்று. இங்க பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு தான். இப்போ 5 புலனுக்கு இன்பம் தருவது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொன்னான். கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து 5 புலனும் மகிழ்வது ஒன்றொடிகனே உள என்று காமத்திப்பாலிலே பாடினான். ஒரு காதலனுக்கு காதலியையும் காதலிக்கு காதலனையும் பார்த்தால் இன்பம், கேட்டால் இன்பம், நுகர்ந்தால் இன்பம், தொட்டால் இன்பம், சுவைத்தால் இன்பம். இதுக்கு மேலே நான் விளக்கம் சொன்னால் என் பிரம்மச்சாரியத்தில் ஐயம் வந்துவிடும். சத்தியமான வார்த்தை பாருங்கள். 5 புலனுக்கும் இன்பம் தருவது பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண். அந்த காமம் என்கின்ற இன்பம், அந்த இன்பம் தான் இன்பங்களுக்குள்ளே உயர்ந்தது, இன்பங்களுக்குள்ளே உயர்ந்தது. ஆனால் அந்த இன்பத்துக்கு சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த தமிழர்களுடைய குசும்ப பாருங்க. உள்ளே 5 பொறி தான் இருக்கிறது, 5 புலன் தான் இருக்கிறது. இன்பத்துக்குள்ளே உயர்ந்த இன்பம் தரக்கூடியது 5க்கும் ஒன்றாக இன்பம் தர வேண்டும். அதை ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் கொடுக்கிறார். அதுக்கு காமம் அல்லது சிற்றின்பம் என்று பெயர். அந்த இன்பத்துக்கு பேரின்பம் என்றல்லவா பெயர் வைத்திருக்க வேண்டும். சில பேர் அப்படி நினைக்கிறான், அது வேற. அந்த இன்பத்துக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் அதற்கு சிற்றின்பம் என்று பெயர் வைக்க வேண்டும்? இந்த அனுபவத்தை ஒருவருக்கு ஒருவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் 2 பேரும் நிலைத்தவர்கள் அல்ல. ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எக்காலத்தும் இன்பம் உருவாக்க முடியுமா? தோற்றம் உடையவர்கள் என்றபடியால் அழிவுடையவர்கள். என்றைக்கோ ஒரு நாள் இறந்து போக போகிறான். ஆகவே இவன் இவளுக்கு கொடுக்கிற இன்பம், இவள் இவனுக்கு கொடுக்கிற இன்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே கொடுக்க முடியும். அதனாலே சிற்றின்பம். அது மட்டுமல்ல, எந்த வலிமையுடைய ஆணும் எந்த வலிமையுடைய பெண்ணும் ஆணையும் பெண்ணையும் தொடர்ந்து திருப்திப்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கே அந்த இன்பம் நிற்கும். ஆகவே சிற்றின்பம்.
ஆகவே பேரின்பம் என்ற வார்த்தை கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த இன்பம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த சிற்றின்பத்திலே நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனநிலையை உயர்த்தி கொண்டு இந்த செய்தியை கேளுங்கள். ஆண் இன்பத்தை கொடுக்கிறான், பெண் இன்பத்தை வாங்குகிறாள். பொதுவான ஒரு செய்தி. ஒருவர் கொடுக்க ஒருவர் வாங்குவது என்றைக்கோ முடியத்தானே வேணும். ஒருவர் கொடுக்கிறார், மற்றவர் வாங்குகிறார். ஆகவே அது என்றைக்கோ முடியத்தானே வேண்டும். ஆகவே முடிகிற இன்பம் சிற்றின்பம். பேரின்பத்திலே என்ன ஆகிறது? மூலாதாரத்திலே இருந்து குண்டலினியை கிளப்புகிறான். அது மேலெழுந்து எழுந்து மேலெழுந்து 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 வந்து ஆதாரங்களை கடந்து மேலே வந்து உச்சிக்கு மேலே 12 அங்குலத்திலே சகரஸ்ர தாமரை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு துவாதச பெருவழி என்று பெயர். துவாதசம் என்றால் 12 அங்குலம். உச்சியிலே இருந்து 12 அங்குலத்திலே ஒரு இடம் இருக்கிறது. அது நம் உடம்பு சார்ந்த இடம், கண்ணுக்கு தெரிவதில்லை. கீழே இருந்து எழும்புகிற இந்த குண்டலினி மேலே போய் அந்த இடத்தை பொருந்தியதும் அது 1000 இதழ் தாமரை கவிழ்ந்து கிடக்கிறது. அங்கே போய் அது பொருந்தியதும் அங்கே இருந்து தேன் சொரிகிறது. வாக்கிறந்த அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் மணிவாசகர் பாடுகிறார். இப்ப நான் கேட்கிறேன், பேரின்பத்திலே என்ன ஆகிறது பாருங்கள். உள்ளே இருந்து குண்டலினி கிளம்புகிறது. இப்போ இன்பத்தை கொடுப்பது யார்? ஒரு ஞானியை வைத்துக் கொண்டு பாருங்கள். அவனே குண்டலினியை கிளப்பி அவனே கொண்டு போய் பொருத்துகிறான். வேற்றொருவர் தேவையில்லை என்றபடியால் தானே கொடுத்து தானே வாங்குகிற இன்பம் நிலைக்குமா நிலைக்காதா? அதனாலே அது பேரின்பம். இன்னொருவர் கொடுக்க இன்னொருவர் வாங்குவது சிற்றின்பம். அவனே கொடுத்து அவனே வாங்கினால் அவனுக்குள்ளேயே நிற்கும் பேரின்பம். அப்படிப்பட்டவனை ஞானி என்கிறோம், இறைவன் என்கிறோம். ஏன் தெரியுமா? இறைவனுக்கு நம் பெரியவர்கள் என்ன பெயர் சொன்னார்கள் தெரியுமா? பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்க. இறைவனுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர், அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறோம். ஞானி இறைவனை அடைந்து விட்டால் ஞானியும் இறைவன் தான். ஏன் இறைவன் தெரியுமா? இப்பொழுது குண்டலினியை கிளப்பி கொடுக்கிறபடியால் அவன் ஆண், இன்பத்தை வாங்குகிறபடியால் அவன் பெண், ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறபடியால் அலி, ஆகவே சிவன். அந்த அடிப்படையிலே நம் மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? பேரின்பத்தை சொல்ல எண்ணங்கள் நிறைய வருகிறது, உங்களை சலிக்க பண்ணக்கூடாது என்பதற்காக சுருக்கிக் கொள்கிறேன். மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? இத்தகைய பேரின்பத்தை சொல்வதற்கு எது உவமையாகும் என்று தேடினார்கள். சிற்றின்பத்தை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சும்மா நாம சுத்தம் காட்டுகிறோம் என்று பேசி பிரயோசனம் இல்லை. பேரின்பத்தை விளக்கம் செய்ய வேண்டும், உவமை வேண்டும். உவமை எது? சிற்றின்பம் தான் உவமை. இத மணிவாசகர் எப்படி விளக்கம் பண்ணுகிறார் என்று பார்க்க வேண்டும். இதை நான் சொல்ல போகிறேன். இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயது வரை இது அப்படியே நீங்க கேட்டு எனக்கு சம்மதம் சொல்ல வேண்டும். அப்பதான் நான் சிந்திச்சது சரி என்றாகும். ஆண் பெண் என்கின்ற பேதம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை இல்லை. பக்கத்து வீட்டு பையனும் இந்த வீட்டு பெண்ணும் ஆளையால் கட்டி புரண்டு சண்டை பிடித்து விளையாடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரை பேதம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் பெண் ஆளாகிறாள். பெண் ஆளாகிறாள். இந்த ஆளாகிறாள் என்பதற்கு எங்க ஊரிலே பெண் ஆளாகிவிட்டாள் என்பதை பக்குவப்பட்டு விட்டாள் என்று எங்க ஊரிலே சொல்வார்கள். அது இந்த ஊர்லேயும் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. பெண் பக்குவப்பட்டு விட்டாள் என்றால் ஆளாகிவிட்டாள் என்று அர்த்தம். யாழ்ப்பாணத்திலே அது ஒரு வழக்கு. இதுவரை ஆணும் பெண்ணுமாக கூடி திரிந்தவர்கள் ஒருவரை ஒருவரை பற்றி நாட்டம் ஏற்படவில்லை. இந்த பெண் ஆளாகின உடனே அவள் விலகுவாள், இவன் விலகுவான். 2 பேருக்கு இடையிலே பேதம் வந்துவிடும். இங்க பாருங்கள், இறைவன் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் நம்மோடு கூடி கழித்தபடி ஒன்றாக இருக்கிறான். நமக்கு அது தெரியவில்லை. என்றைக்கு ஆன்மா பக்குவப்படுகிறதோ ஆளாகிறதோ அன்றைக்கு அதற்கு நாணம் வந்துவிடும். நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்ல போகிறேன். இப்ப பெண் ஆளாகிவிட்டால் அதுவரை சேர்ந்து பழகியவர்கள், இந்த ஆடவன் அவளை கண்டவுடனே கொஞ்சம் விலகி போவான், இந்த பெண் அவனை கண்டவுடனே நாணப்படுவாள். இது நீங்க உலகியல்ல வச்சு சிந்திக்க வேணும். நீங்க இதை சிந்திச்சுட்டீங்களா பேரின்பம் தானா புரிஞ்சிடும். அவனை பார்த்து வழக்கமா டை என்று இடிச்சு சண்டை பிடிச்சு அவனை தள்ளி விடுத்து கீழே மேலே ஏறி உட்கார்ந்தவள் இப்ப ஆளாகி விட்டாள். அவனை கண்டு வெட்கப்பட்டு மெல்லமா அந்த பக்கமா போவாய். என்ன ஆயிற்று? இவர்களுக்குள்ளே நாட்டம். அதுவரை இவளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்த ஆடவன் இவள் எப்போ இந்த வீதியாலே வருவான் என்று காத்திருக்க தொடங்குவான்.
இது நடக்கிறதா இல்லையா? பெரியவர்கள் தங்கள் பழைய அனுபவங்களை நினைத்துக் கொள்க, இளையவர்கள் தற்போதைய அனுபவங்களை ஏற்றுக்கொள்க. அதுவரை ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. இப்போ ஆடவன் அவளுக்காக காத்திருப்பான். முதல் நிலை, நான் காமத்திலே முதல் நிலை சொல்லுகிறேன். இந்த பெண் ஆடவன் இவள் தன்னை பார்க்க மாட்டாளா சிரிக்க மாட்டாளா என்று ஆடவன் காத்திருக்க தொடங்குவான். ஆனால் பெண் ஆரம்பத்திலே அவனை பற்றிய கவலையே இல்லாமல் இருப்பது போல் காட்டுவாள். இங்கேயும் வச்சு பொறுத்துக, அங்கேயும் வச்சு பொறுத்துக. அவள் திரும்பியும் பார்க்க மாட்டாள் பெண். ஆனால் உள்ளத்துக்குள்ளே நாட்டம் இருக்கும், வெளியிலே காட்ட மாட்டாள். ஆடவன் பின்னால முன்னால கலைப்பான். அவள் பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பான், டியூட்டோரியல் காலேஜுக்கு போனா டியூட்டோரியலுக்கு போவான், கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போவான். இதுவே இவனுக்கு வேலை. அவளோ அதை திரும்பியும் பார்க்காம அந்த பக்கமா போவாள். இதுதான் சிற்றின்பத்தின் ஆரம்ப நிலை. பேரின்பத்திலும் இதுவே ஆரம்ப நிலை. ஆன்மா பக்குவப்பட்டதும் இறைவன் சுற்றி சுற்றி வந்து அந்த ஆன்மாவை அவன் தேடுவான். இந்த துரத்துதல் எதுவரை நடக்கும் என்றால் பெண்ணின் சம்மதம் கிடைக்கும் வரைக்கும் இந்த துரத்துதல் நடக்கும். இந்த பெண் முதல் அலட்சியம் பண்ணுவாள். பிறகு இவன் பின்னாலேயே விட்டு விட்டு துரத்தியது அவளுக்கு மனதிலே இரக்கம் வரும். என்னிலேயே ஏதோ அன்பிருக்கிறபடியால் தானே அவர் துரத்துகிறார், ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாள். நினைத்த உடனே அந்த சம்மதத்தை அவனுக்கு தெரிவிப்பாள். தெரிவித்த உடனேயே நிலைமை மாறிவிடும். இதெல்லாம் ரொம்ப ரகசியம் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கைக்கும் சொல்றேன், பேரின்பத்துக்கும் சொல்லுகிறேன். சம்மதம் பெண் சொல்லும் வரைக்கும் ஆண் பின்னாலே முன்னாலே திரிந்து அவளுடைய சம்மதம் பெற நினைப்பான். சம்மதம் கிடைச்சு விட்டதுன்னு வைங்க, சரி நானும் உன்னை காதலிக்கிறேன் இவள் சொல்லிட்டாள் வைங்க, அதுக்கு பிறகு அவன் மிடுக்கு காட்ட ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு காலையிலே நீ அங்க கோயிலுக்கு வர வேணும், பச்சை சேலை சிவப்பு தாவணியோடு வந்திருக்க வேணும், இவன் போயே ஆக வேணும், இல்லாவிட்டா அவன் ராங்கி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏனென்றால் பெண்ணுக்கு இவனிடம் தன்னை ஒப்புக் கொடுப்பதென்று முடிவெடுத்த பிறகு எங்கே இவன் தன்னை கைவிட்டு விடுவானோ என்று அச்சம் வந்துவிடும். ஆகவே அவன் என்னென்ன சொல்லுகிறானோ அத்தனைக்கும் இந்த பாவி பெண் உடன்பட்டே ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் இவன் தன்னை விட்டு விடுவானோ என்ற பயம். இடையவனே விட்டுடுதி கண்டாய், திருவாசகம். புறம்புரிந்தும் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, சிவபெருமான் பின்னால விட்டு துரத்தினார். பிறகு என்ன சொல்லுகிறார்? கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். ஐயோ என்னை கையை விட்டுற மாட்டியே என்று இந்த பெண் கேட்கிற வரி திருவாசகத்திலே ஒலிக்கிறது. விடையவனே விட்டுடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கரசே, சடையவனே என்னை தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன், என்னை விட்டுறாதே. எல்லா பெண்களும் காதலிலே இந்த நிலை வந்தவுடனே காதலனை கெஞ்சுவார்கள், என்னை கைவிட மாட்டீர்களே, விட்டுடுதி கண்டாய். இது இரண்டாவது நிலையா? மூன்றாவது நிலை என்னாகும்? இவள் தனக்கு ஆட்பட்டு விட்டாள் என்று தெரிந்ததும் இவன் இவளை அனுபவிக்க நினைப்பான். இயற்கை உந்துதல். இவளை அனுபவிக்க நினைப்பான். இவளை அனுபவிக்க வேண்டும் என்றதும் இவள் முதலிலே இயல்பான உலக நாணம் காரணமாக உலகம் பலிக்குமே என்று அஞ்சுவாள். அதிலே இருந்து இவளை விடுவித்து அவன் அழைத்து செல்வான். அதை மணிவாசகர் சொல்லுகிறார், ஊரவர் பழிப்புரை பூனது ஆக. அதாவது ஊர் மக்கள் சொல்லுகிற அந்த பழிச்சொல்லு தனக்கு நகைகளாக ஆகும்படி ஆகிவிடுவாளாம். இப்போ இந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும் இந்த தலைவன். என்ன செய்வது? முதல் இவளுக்கு பின்னாலே இவன் இருந்தான், இப்பொழுது இவள் இவனை கெஞ்சுகிறாள். இவள் நான் தனக்காக வேண்டும் என்று பயப்படுகிறாள் என்று தெரிந்த உடனே இவனுக்கு ஒரு மிடுக்கு வந்துவிடும். இவனுக்கு அனுபவம் வேண்டும், அந்த தலைவனுக்கு அனுபவம் வேண்டும். என்ன செய்வான்? தனி இடத்துக்கு அழைத்து போவான். அப்பதான் அவளை அனுபவிக்க முடியும். உண்டல்லவா? தனியிடத்துக்கு அழிக்கிற பொழுது ஊர் இவனை தூற்றும். அந்த தூற்றுதலை இவள் கவலைப்பட மாட்டாள். ஒரு எல்லைக்கு மேலே எனக்கு இந்த தலைவன் தான் வேண்டும், ஊர் என்னவும் சொல்லிவிட்டு போகட்டும், அவன் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு அவன் அழைத்தால் நான் போகிறேன். தனி இடத்துக்கு போய் அவளை அனுபவிக்க வேண்டுமானால் அடுத்த நிலை, ரொம்ப மனதை உயர்த்தி கொண்டு கேளுங்கள், நிர்வாணம். அந்த தலைவன் தலைவியை அனுபவிக்க அவள் நிர்வாணப்படுத்தப்பட வேண்டும். இறைவன் ஆன்மாவை அனுபவிக்க அந்த ஆன்மா பரிநிர்வாணப்பட வேண்டும். இதேதான் பாருங்கள்.
உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா பக்குவப்பட்ட உடனே இறைவன் ஆட்கொண்டு அதை தனியே அழைப்பான். இந்த உலகம் அவளை கிண்டல் செய்யும், இவன் பைத்தியக்காரன், அவளை என்னென்ன சொல்ல முடியுமோ ஆன்மீகவாதிகளை உலகம் கிண்டல் செய்யும். இதை பற்றியே கவலைப்படாமல் எவள் இறைவனுக்கு பின்னாலே எந்த ஆன்மா போகிறதோ அந்த ஆன்மாவை இந்த உலக பற்றி என்கின்ற ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி இறைவன் ஆட்கொள்வான். அதற்குத்தான் பேரின்பம் என்று பெயர். இப்ப சொல்றேன் பாருங்க, இது எங்க மணிவாசகர் சொல்றார், திருவம்மானை என்ற ஒரு பகுதி, பெண்ணாகவே மாறி பாடுகிறார் பாருங்க. ஒன்று சொல்லுகிறேன், ஆடவர் பெண்கள் என்ற பெயரெல்லாம் இந்த உடம்புக்குத்தான், உயிருக்கல்ல. உயிருக்கல்ல. இந்த ஆண் பெண் என்கின்ற பெயரெல்லாம் உயிருக்கல்ல. அதனாலேதான் உலகத்திலே யார் உண்மையான ஒரே ஒரு ஆண் என்றால் ஆண்டவன் தான். அதனாலேதான் ஆள்கிறவனுக்கு ஆண் என்று பெயர், பேணுகிறவளுக்கு பெண் என்று பெயர். இதெல்லாம் இப்ப சொல்லப்படாது என்றால் பல வீடுகளிலே ஆண்கள் ஆள்வதில்லை, பெண்கள் பேணுவதில்லை. ஆள்கிறவனுக்கு ஆண் என்று பெயர், பேணுகிறவளுக்கு பெண் என்று பெயர். உலகத்திலே எல்லாரையும் ஆள்கின்றவன் ஒரே ஒருவன், அவனுக்கு ஆண்டவன். அதனாலேதான் ஆள்கிறவனுக்கு ஆண்டவன் என்று பெயர் கொடுத்தார்கள். அவனாலே ஆளப்படுகிற அத்தனை பேரும் பெண்கள் தான், அத்தனை பேரும் பெண்கள் தான். அதனாலேதான் 81 வயது கிழவன் நாவுக்கரசர் என்ன பாடுகிறார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நித்தால், அகன்றால் அகலடந்தால், ஆசாரத்தை தன்னை மறந்தால் என்று பெண்ணாக நின்று பாடுகிறார். ஏன்? ஆண்டவனுக்கு முன் ஆன்மாக்கள் பெண்தான். 16 வயசு ஞானசம்பந்த பிள்ளை கிளிய கூப்பிட்டு, சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, தேனொடுபால் முறையாலே உணர்த்தருவன் மொய்பவளத்தொடு தரளம் தரு துறையாரும் கடத்தோணி புறத்தீசன் திருநாமம் என் காதிலே ஒரு தரம் சொல்லாயா என்று கேட்கிறாரே, அப்ப பெண்ணாக நின்று பாடுகிறார். மணிவாசகர் பெண்ணாக நின்று பாடிய பாடல் சொல்லுகிறேன். என்ன, நான் சொன்ன வரிசையை நினைச்சு பாருங்க. இறைவன் தனியே அழைத்து கொண்டு போய் ஆழத் தொடங்குகிறான். அந்த அனுபவத்தை சிற்றின்பத்திலே வைத்து சொல்லுகிறான். கேட்டாயோ தோழி, இன்றைய தலைப்பு இது. கேட்டாயோ தோழி, கிரி செய்த வாரொருவன், கிரி என்றால் மயக்கம். கேட்டாயோ தோழி, கிரி செய்த வாரொருவன், தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான், காட்டாதனவெல்லாம் காட்டி. நீங்க 2 இன்பத்துக்கும் இதை பொருத்திக் கொள்ளலாம். சிற்றின்பமாகவும் விளக்கம் சொல்லலாம், பேரின்பமாகவும் விளக்கம் சொல்லலாம். கேட்டாயோ தோழி, கிரி செய்த வாரொருவன், தீட்டார் மதிர்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான், காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ்த்தாமரை காட்டி, தன்கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆட்டான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மானா என்று அந்த பேரின்ப அனுபவத்தை சிற்றின்ப அனுபவத்திலே வைத்து சொல்கிறார் என்றால், சிற்றின்ப